ஓகே எப்பயும் போல வெல்கம் பேக் டு கண்டென்ட் டு நோ கண்டென்ட். வணக்கம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் எபிசோட்ல நானு சத்யவேலு ரகு விகேஷ் இருப்போம். விகேஷ் 4 பேரும் சொல்லியிருப்போம். கடைசியாக சொல்லியிருப்போம் ஒரு கெஸ்ட்டை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா சத்யவேலுக்கு காம்படிட்டரா ஒருத்தன் இருக்கான். சத்யவேல் வந்து எங்களோட மினி விக்கிபீடியா. சத்யவேலோட ஒரு விக்கிபீடியா இருக்கான். அவன் தான் வந்து இந்த பையன் மிஸ்டர் டர்வின். ஸோ டர்வின் இவ்வளவு நாள் என்ன செய்றீங்க? நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு 2 எபிசோட்ல இருப்பான் டர்வின். அதுக்கு மேல அவனோட செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ அதனால பிஸி ஆயிடுவான் ஸ்டடீஸ். ஸோ அது வரைக்கும் அவன்கிட்ட அந்த வெப்சைட் விக்கிபீடியால இருந்து நம்ம எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்துக்கலாம். அதுதான் இன்னைக்கு சொல்லிட்டேன். ஸோ நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஆனா நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்கு தெரியுமா? சோ இல்ல நீ பேசு. ஓகே, சோ எப்பயும் போலதான் பேசிக்கிட்டு இருந்தப்ப விகேஷ்ட சொன்னேன், நம்ம இதே இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோமே. சோ அடுத்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி இல்ல ஏதாச்சும் ஒரு எபிசோட்ல நம்ம வெளியே போய் இடத்துல உட்காந்து பேசுவோம். அது கொஞ்சம் கடல் சைட்டு, பீச் சைட்டு, இல்ல மலை அந்த மாதிரி கெந்திங். நம்ம கெந்திங் போவோம்ல, கெந்திங்ல உட்காந்து சாப்பிட்டு பேசிக்கிட்டு தெரியுமா? நம்ம அப்ப சொல்லுவோம் vlog செய்றோம்பா கிட்ட நீ யூடியூப் அவனோட கேளுதான் எத்தனை சப்ஸ்கிரைபர் கேப்பா? 3 மில்லியன் எங்க காட்டுவா காட்டுனால ஒண்ணும் இல்லைங்க. அது ரொம்ப ஈஸி. பின்னால ஒரு 4 0 5 0 தான் மிஸ் ஆகும். அவன்கிட்ட சொல்லுவேன் அது வந்து கொஞ்சம் இப்ப டிலே ஆகுது வந்துரும் அப்படின்னு. அதனாலதான் ஏன் இதை சொல்றேன்னா பாக்குறீங்க, எனக்கு புரியுது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு லாஸ்ட் வீடியோ எல்லாம் வியூஸ் பார்த்தேன் வந்துச்சு. ஆனா வந்து சப்ஸ்கிரைபர்னு ஒண்ணு அந்த சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் செய்ய அந்த பட்டனை ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்களேன். அப்ப அடுத்தது உங்க கண்டென்ட்ல நாங்களும் வருவோம். சோ எங்க கதையும் வரும் அந்த இடத்துல. அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுதான் அவன் சொல்றது. அவன் ரொம்ப கேள்வி கேட்டான். கெந்திங் நான் திருப்பி பேசுவோம். அது வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி. ஆனா ஆமாவா சாப்பிட மட்டும் வந்தீங்க, சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு போயிருப்ப. சோ சத்யா இன்னைக்கு என்னச்சு கதை? ஓகே, இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்கு. லாஸ்ட் இது வந்து எப்படின்னா, இப்ப வந்து கேள்வி வந்து இது கொஞ்சம் ட்விஸ்டான கேள்விடா. என்ன கதைனா, பாய்ஸ்க்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா, பாய்ஸோட கட்டுப்பாடு என்னங்க. இப்ப நம்மளா பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லுவாங்களே, பொம்பளை பிள்ளை எனக்கு எல்லாம் இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்கு தெரியுமான்னு. நம்ம பாய்ஸ்க்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். எல்லா மனுஷன பிறந்தாலே ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதே மாதிரி உங்களோட கட்டுப்பாடுகள் என்ன? நான் ஒரு பெண்ணை தவிர மத்த பெண்ணை பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன், உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் முத ஆரம்பிக்கிறது யாரு ஆரம்பிக்க போற? எப்பயும் போல விகேஷ். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்கிட்டே வாங்க எல்லாம் ஆரம்பிங்க. அப்படியே இங்க பாருங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. Inky Pinky Ponky, father is a donkey. Inky cry, father cry. Inky Pinky Ponky. நீடா போடாக்கி. எங்க போனாலும் அங்கே வா. ஆமா, நான் இந்த மாதிரி டீசென்ட் ஆகுதுக்கிட்டேன். ஓகே, என்ன கட்டுப்பாடு. நீ ஒரு ஆண் மகனா என்ன கட்டுப்பாடுல இருக்க? ஏதாச்சும் சொல்லிடுவா. கட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கும்பா. நல்லா யோசிங்க. கண்டிப்பா இருக்கும். வீட்டுல வந்து கண்டிப்பா நீங்க தான் விளக்கித்தணும். அந்த மாதிரி வீட்டுல வந்து மாப் போடுறது நீங்க தான் இருக்கணும். அந்த மாதிரி நினைச்ச கட்டுப்பாடுகள் இருக்கு கண்டிப்பா. பெரிய கட்டுப்பாடு தானே. அதுதான் அந்த மாதிரி சொல்லுங்க. வீட்டுல இருக்கிறதே ஒரு கட்டுப்பாடு தானே. இது நான் எதிர்பார்க்கல. நீ சொல்லு. வீட்டு கட்டுப்பாடு. வீட்டு கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு சொல்றேன். இல்லப்பா. சரி, ஓகே. உங்களோட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, ஆளுங்கள் வீடு வேலை அவ்வளவுதான். இதான் கட்டுப்பாடு. அவரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அது வந்து வேற கதை. ஆயுஷ் ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப வெளியெல்லாம் போக மாட்டேன். நான் ரொம்ப வீடு வேலை அவ்வளவுதான். பூச்சவங்க போகிட்ட அப்பப்ப போறேன். என்ன கதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணலாம் மாட்டான், போட வேண்டிய. சோ பூச்சவங்க போகிட்ட அது ரொம்ப போறான். அப்பப்ப விசாரிக்கணும். பூச்சவங்க என்ன செய்ய சொந்தக்காரங்க இருக்காங்களா? ஸ்டாப் பண்ணிக்குவேன். இட்ஸ் ஓகேடா, சொந்தக்காரங்கன்னு சொன்னேன். இல்ல இதை ஆட் பண்ணிடுவோம்.
சோ பூச்சவங்க அதான் ஃப்ரெண்ட் என்ன சரி என்ன மறந்துட்டேன் என்ன பேசுறேன். நீ ஒரு ஆம்பளையா கட்டுப்பாடு இருக்குது. அதான் சொல்லிட்டேன் வீட்டு கட்டுப்பாடு. வீட்டு கட்டுப்பாடுனா வீட்டு கட்டுப்பாடு. அதான் வீட்லயே இருக்கிறது, வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்லயே படுத்து தூங்குறது, வீட்லயே அவ்வளவுதான். அவ்வளவுதான் என்னோட கட்டுப்பாடு. அவ்வளவுதான், வேற எங்கேயும் நான் போக மாட்டேன், தெருவா சுத்த மாட்டேன் உன்ன மாதிரி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கட்டுப்பாடு நான் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கா? நான் கட்டுப்பாடு வீட்டுல இருந்து வெளியே விட மாட்டேங்கிறாங்க, அது ஒரு கட்டுப்பாடு. ஓகே. எனக்கு ஒரு டவுட், இது உங்க அப்பா பாப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா யோசிச்சீங்களா? வேற சொல்லட்டும். அம்மா ஆடுங்க அது சொல்லுங்க. அடிக்கலாம் முன்னாடி எல்லாம் சொல்ல முடியும். டாப் ஃபர்ஸ்ட் அடிக்கிறீங்க. வேற கட்டுப்பாடு இருக்கு. அது கட்டுப்பாடு நான் விட மாட்டாங்க. வீட்டுல இருந்து விட மாட்டேங்கிறாங்க, அதை விட்டாக்க என்னதுன்னா ஜட்ஜ்மெண்ட், அது ஒரு கட்டுப்பாடு. ஓகே. மேனா நீ வந்து ஒன்னு ஜட்ஜ் பண்ண. நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இது ரெண்டு பேராவே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இவன் கடைசியா ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான்டா பீக்கல, அதான் பிரச்சனை. நீ மாட்டு. இவன் அதான் எனக்கு நான் சொல்றேன், நான் சொல்ல போறதே எனக்கு பயமா இருக்கு இப்ப. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இவன் ஏதோ யோசிச்சு வச்சுட்டான் பீக்கல. இதே அடுத்தது வரேன் சார், நீங்க தான் கண்ணு கட்டுப்பாடுனா தெரியல என்ன சொல்றேன். வர எல்லாத்துலயும் நீ என்ன சொல்றத யோசிச்சுட்டு இருக்க, ஆனா சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வீட்டுல கட்டுப்பாட்டுனா ஃபேமிலியை பாத்துக்கணும். அப்ப நாங்க வீட்டுல நான் தான் மூத்த பையன். அப்ப அம்மா அப்பாக்கு எல்லாம் வயசாகுது. இப்ப நான் தான் வேலை செஞ்சு அப்பா அம்மா எல்லாம் நம்ம தான் ஃபேமிலியை நான் தான் பாத்துக்கணும். அது ஒரு கட்டுப்பாடா இருக்கு இப்ப. இதுதான் ரிலேட்டட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஆனா வந்து இப்ப நீங்க உங்களோட இது சொல்லுங்க. நான் கடைசியில பாயிண்ட் சொல்லுவா இல்ல நான் சொல்லிட்டு நான் மட்டும் சொல்லிடுறேன். நீ கரெக்டா அந்த கண்டென்ட் ஆரம்பிச்சீங்க. சோ அதான் சோ என் சைட்ல இருந்து என்கிட்ட எப்படி கட்டுப்பாடுனா, இவனு சொன்னதெல்லாம் பேசிக், அதெல்லாம் வந்து வீட்டு இடம் இதெல்லாம். அது மீறி ஒண்ணுனா வந்து ஒரு கேர்ள் ஒரு பிள்ளைய லவ் பண்றோம் வச்சுக்க, அந்த பிள்ளைய வந்து அந்த அவுட் ஆஃப் டாபிக் இல்லடா. எஸ் மேனா எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. எப்படின்னா வேற பிள்ளைங்களை பார்க்க கூடாது. இப்ப எனக்கு ஒரு பிள்ளை மேல சுக்காவா இருக்கு, நீயே ஒரு கட்டுப்பாடுல இரு. எல்லாத்துக்குள்ளே சுக்கா வைட்டு கட்டுப்பாடு இழந்து போறேன். சுக்காடா முக்கா அப்படி இருக்க அதான் கட்டுப்பாடு. இவனுக்கு சொல்றது எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லல. நான் என் மனசுபடி நடந்தா வந்து தெளிவா சொல்லிடுவேன். வந்து பொய் ஓகே நான் ஒத்துக்கிறேன். முன்ன வந்து ஒரு வயசுல என் மனசாட்சிக்கு ஒரு இடம் பொறுமை இருக்கு. ஒரு வயசுல அப்படி இருந்தேன். ஒரு வயசுல இப்ப கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டேன். ஒரு வயசுலயா? அந்த ஒரு வயசு இல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல மெச்சூர் ஆச்சுடா. அப்ப அதுக்கு முன்னாடி வச்சுட்டு அல்லன்றியா? ஐயோ படுத்துறானுங்களே. சோ இப்போதைக்கு நான் வந்து சிங்கிளா இருக்கேன், அவைலபிள்ல இருக்கேன்டா. சோ அடுத்தது வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா பாத்துக்க நான் ரெடியா இருக்கேன். அந்த அது சொல்றேன். வேற எனக்கு டவுட்டா இருக்கு. என் மனசாட்சி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. மனசுல வச்சு வாயில வர இப்ப சொல்லி செப்பலாம் கேட்டேன். ஓகே, இது வந்து இப்ப ஏன் இந்த கேள்வினா, நிறைய ஆம்பளை பையங்களுக்கு வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு தெரியல. ஓகே, சீரியஸா சொல்லணும்னா படிக்கிறது வேற கதை. நார்மலா ஒரு ஆம்பளை பையன் படிக்கலாம். ஆமா அதான் சொல்றேன், ஒரு ஆம்பளை பையன் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. இப்ப வந்து ஒரு பொம்பளை பையன் படிக்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. ஆனா ஒரு ஆம்பளை பையனோட ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படின்னா, நீ வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் நீ வந்து வேலைக்கு கரெக்டா போய் ஆகணும். அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, உத்தியோகம் பெருசு லட்சணம் கன்சிடரிங் வந்து நம்மளுக்கு வந்து வேலை கம்பல்சரி. அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா, நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டோன்னே நீங்க நல்லா ஆகலாம். ஆனா அது வந்து ஒரு 70 to 80% உங்க இல்ல அப்படி கூட சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து கேர்ள்ஸுக்கும் அதே ப்ராப்ளம் தான். இல்ல ப்ராப்ளம் இல்லாம எப்படி நான் சொல்றேன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன். இப்ப நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்ப வந்து அவங்களோட வந்து அவங்க சப்போர்ட் பண்ண வராங்க, அவங்களோட இண்டிபெண்டன்ஸ், அவங்களோட கேரியர் டெவலப் பண்றாங்க. ஆனா நம்ம வந்து அப்படி இல்ல. நம்மளுக்கு வந்து நீ வந்து கேரியர் டெவலப் பண்றியோ இல்லையோ, நீ வந்து முன்னேறியோ இல்லையோ, நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆமாவா இல்லையா? இதுதான் ஆண்களுக்கு இதான் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஆண்களுக்கு தெரியலன்றியா எனக்கு தெரியலன்றியா? நீ ஆண்கள் எப்படின்னா, இப்ப உன் வீட்டுல நீ வேலை செய்யாம இருந்தாச்சு, உனக்கு இத்தனை வயசு ஓகேயா, ஆனா இத்தனை வயசு வரைக்கும் நீ வேலை செய்யாம இருக்க. சோ வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அவ்வளவுதான்.
அதுதான். ஆனா வந்து நான் இந்த ஜட்மெண்ட்லாம் சொல்லல. ரெண்டாவது நான் அதை எப்படி சொல்றது, ஒரு மேனேஜமா அந்த விஷயத்துல. பட் ஆனா எனக்கு நான் பார்த்த கம்பேரிசன் மாதிரி வரைக்கும் ஓகே, என் ஃபேமிலியை வச்சுக்கிறேன், நான் பர்சனலா வேற யார்கிட்டயும் போனேன். ஸோ என் ஃபேமிலியை நான் ரிலேட்டட் பண்ண வரைக்கும் இப்ப நான் வீட்டுல இருந்தேன்னா வந்து அது வேற, அதே வந்து என் வீட்டுல உள்ள யாராச்சும் இருந்தாங்கன்னா வந்து அது வேற, வேறல. ஸோ அதுதான் சொல்றோம். இது ஒண்ணு. இன்னொன்னு ஆக்சுவலி மென்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்னன்னா, எப்படி நான் கட்டுப்பாடு வந்து நம்ம பொம்மை பிள்ளை சொல்லுவோம், எங்களுக்கு நாங்க எத்தனை மணிக்கு வெளியே விளையாட முடியாது தெரியுமா, நீங்க ஆம்பளை பையங்க விளையாடு. ஆனா உண்மை கதைப்படி இதெல்லாம் கதை, அதெல்லாம் முன்ன நாங்களே மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் போறோம். ஆனா எப்படி இருக்கீங்கன்னு தெரியல, எல்லா ஸ்டோரியும் தெரிக்குது உள்ள. பாக்குற நம்பிக்கை இருக்குன்னா அவங்க பார்த்தாலும் அவங்க இல்ல ஆக்சுவலி என்ன கதை, நான் ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நான் எடுத்து வந்தேன்னா, ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கே நம்ம என்ன பண்றோம்னு தெரிய மாட்டேங்குது. ரைட், பாரு உனக்கு என்ன பண்றேன்னு உனக்கு தெரியல, நீ இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. பண்ணு. சோ அதனால அது இந்த மாதிரி இந்த டாபிக் பத்தி எல்லாம் நீங்க பேசும்போதுதான் அவங்களுக்கு தெரியும், ஓகே ஓ நம்ம இதெல்லாம் பண்ணி ஆகணுமானு. நீ யோசிச்சு பாரு, இப்ப அவங்களும் அவங்க வீட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டாங்க. என் வீட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, நான் வேலை முடிச்சுட்டு போயிட்டேன். அது வந்து எப்படின்னா, அது வந்து நீயே கட்டுப்பாட்டுலதான் இருக்கு, இப்படி இருக்க. சோ இது எப்படி திறக்கிறதுன்னு யோசிச்சு பாரு. நான் என் வீட்டுக்கு போனா இப்ப வந்து இப்ப என்னோட வீட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படின்னா, இப்படின்னா இப்படி ஒண்ணு வச்சுக்கோங்க. இப்போ உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், கோக்கும் 100+ இருக்கு. 5னா நீ கோக்கும் குடிக்கலாம், இல்லன்னா நீ வந்து 100+ 5 ஒன்லாம். உனக்கு தான் அது மாதிரி தானா நீ என்ன இல்லப்பா, உண்மையான டாபிக் வரதுப்பா. இப்ப வந்து என் வீட்டுல உள்ளவங்க வந்து ஒண்ணு விலகி ஏத்துவாங்க வீட்டுல, இல்லன்னா விலகி ஏத்துவாங்க வீட்டுல சாமி கும்பிடுவாங்கப்பா. அந்த மாதிரி இல்லைன்னா நான் ஏத்தணும், நான் இருந்தா நான் ஏத்தணும், இல்ல யாரு நான் இல்ல அந்த இல்லனாலும் இருக்காங்க, நம்ம ஏத்தணும். மொத ப்ரையாரிட்டி நம்மளுக்குதான், ஓகேவா? மொத ப்ரையாரிட்டி நம்ம தான் செஞ்சே ஆகணும். நீ செய்யலன்னா நீ ஒரு ஆண் மகனே இல்ல. அப்படிலாம் தெரியலப்பா உங்க வீட்டுல. நான் ஒரு துப்பு வாங்குறேன், அதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடைக்கல. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆம்பளை பையன் கூட்டு வாங்க, ஏதாச்சும் சொல்ல முடியும். கூட்டு வந்தா அப்புறம் தான் கேட்கணும் நம்ம வீட்டுல என்ன நடக்குது. எனக்கு இன்னைக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. என்னன்னா, இவனோட கேர்ள் வந்து வர சொல்லி அவங்கள வர சொல்லலான்னு நாங்க பிளான் பண்றோம். சோ ஆனா வந்து உங்களுக்கு ஓகே தானே சொல்றேன். சோ கேர்ளை வர சொல்றதுக்கு வந்து நாங்க ஒரு பிளான் பண்ணோம். ஆனா வந்து ஆக்சுவலி எங்களுக்கு டைம் அந்த அக்யூரேட்டா கிடைக்கல. நம்மளே வந்த டைம் பாத்தீங்கன்னா சோ லேட் ஆச்சு. சோ அதனால எங்களுக்கு அது கிடைக்கல. ஆனா நீ சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த சாப்டர்ல மேல ஒரு பெண் கேர்ள் இருந்தா அது நம்ம அந்த அவங்க பார்ட் ஆஃப் வியூல அவங்களோட இது அவங்களுக்கு இவன் பண்ண பண்றாங்க நம்மளுக்கு ஃபீல் பண்ணாது. இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஓகேல நாம அது ட்ரை பண்ணலாம். ஆனா எனக்கு தெரியல, அது மோஸ்ட் பிகாஸ் இப்ப நம்ம அந்த கேள்வி இல்ல, அவங்க அந்த கேள்வி. ஓகே, இது வந்து சைக்காலஜி. சரி, சைக்காலஜி ஓகே. இந்த பாட்டை நம்ம முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இப்போ ஒரு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கேள்வி, ஃபிக்ஷனுக்கு போயிடுவோம். நான் ஃபிக்ஷனா இங்க பாரு, ஒரு கேள்வி முடியல, அதுக்குள்ள அடுத்த கேள்வி. இந்த கேள்வி நம்ம பிளான் பண்ண முடியாது. எப்படின்னா நம்ம இப்ப இத பேச ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு வந்து பெண்கள் சைட் வந்து அந்த ஒரு குடுக்குறியா நீ நம்ம சைட்ல நம்ம என்ன சொன்னோம்னா, சோ நம்ம கேர்ள்ஸோட ஒபினியன் வந்து நமக்கு தெரியாது, பாய்ஸோட ஒபினியன் நம்ம சொல்லிட்டோம். ஆனா வந்து இந்த வீடியோ ஒருவேளை கண்டினியூ பண்ணா இத பத்தி பேச ஆரம்பிச்சா அடுத்த எபிசோட் either the next coming episode ஒரு கேர்ள்ஸ் இல்ல 2 கேர்ள்ஸ் நாங்க கேட்டு பாக்குறோம் ஃப்ரெண்ட் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களே வச்சு பேசி பார்ப்போம். சோ அந்த டைம்ல நம்மளுக்கு தெரிய வரும் அது எப்படி இருக்கு அந்த ஓகே அந்த வீடியோ என்ன சொல்றாங்க அவங்களோட ஒபினியன். எனக்கு நோ ஐடியா உண்மையில அவன் சொல்றது நம்மளுக்கு ஃபீல் பண்ணாது. அவங்களுக்கு தெரியும் இது பண்ண மாட்டான் இது பண்ண மாட்டான். ஆனா அது உண்மையில நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷன். there is a code you can't understand a girl's mind. அந்த ஒன்று இருக்கு, எப்பவே அது ஒன்னு இருக்கு அப்படி சொல்றதுக்கு. சோ அதுதான். சோ அதனால வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்ஸ்க்கு போயிடுவோம். சரி, சத்ததுக்கு அப்புறம் எங்க போயிடுவேன்?
ஆஃப்டர் டெத் என்னது ஏன் சாவறீங்களே இருக்கேன் என்னைக்கு சாவன்னு யோசிக்கிறேன் ஓகே இருக்கல இன்ட்ரெஸ்டிங். ஓகே நான் உனக்காக சொல்றேன் இருக்கல இன்ட்ரெஸ்டிங். ஒருத்தர் செத்து பொழைச்சான்னு தெரியுமா? எப்படின்னா அவன் வந்து அந்த ஹார்ட் பீட் போயிட்டு திருப்பி ஹார்ட் பீட் வந்து உயிரோட வந்துட்டானே, அவன் ஒரு வரிஞ்சு கொடுத்திருப்பான். அவன் மேல வந்து போகும்போது நம்ம சோல்ல எல்லாத்துலயுமே வந்து கயிறு கட்டி இப்படி மேல போகுது. செட்டன் பேர்லாம் அவன் மேல சோல் போகும்போது இன்னும் சில பேர் பறந்துகிட்டு இருக்கானுங்க. நிறைய பேர் வந்து மேல வந்து ஒரு இடம் மாதிரி பிளேட் மாதிரி இருக்கு. அந்த ஓகே ஐ திங்க் நான் இந்த டிக்டாக்ல பார்த்தேன். டிக்டாக்ல இன்ஸ்டால ஏதோ ஒரு ஷேர் பண்ணிருந்தியா இல்ல ஏதோ ஒன்னு பார்த்தேன். அவன் சொன்னது உண்மைதான். ஆனா அது எப்படின்னா அவன் அதை டிரா பண்ணிருந்தான். அவனுக்கு தெரியல குச்சி மனுஷன். இது எவ்வளவு பெரிய டாபிக் தெரியுமா? நீ எங்க போவேன் செத்தகமா நான் எங்க போவேன்? கடவுள்ல தான் போவேன். கடவுள்கிட்ட. ஓகே எடுத்தோட போக முடியாது. ஓகே நல்லா யோசிச்சு சரி நம்ம பையன் நம்ம போயிட்டாங்க. பாவம் புண்ணியம் இருக்கு ரைட். ஓகேயா நீ பாவம் புண்ணியம். ஆனா நீ செத்ததுக்கு அப்புறம் பாவம் புண்ணியம்னு ஒண்ணு இல்ல, கடவுள்னு ஒண்ணு இல்ல. நீ செத்துட்டேன்னா செத்துட்டு அவ்வளவுதான். அப்போ உன் மைண்ட் எப்படி இருக்கும்? யோசிக்கிறான் என்ன சொல்றது? எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அப்படி சுத்த இருக்கும். உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கும், பிளாக்கா இருக்கும். சோ அது ஒண்ணும் சொல்ல முடியாது. பிளாக் ஹோல் மாதிரி. நம்ம இறந்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதான் கேள்வி. நீ அந்த கேள்விதான் சொல்லிட்டேன். நான் என்ன கேள்வி? தியோரியில இப்ப மதம் படி பார்த்தோம்னா நிறைய தியோரிஸ் இருக்கும். இப்ப கிறிஸ்டியனா நம்புவாங்கன்னா ஹெவன் இருக்கு, ஹெல் இருக்கு. அப்ப வந்து நம்ம செய்யற புண்ணியம் பாவம் செஞ்சிருந்தோம்னா நம்ம போயிட்டு பாவம் மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம ஹெவனுக்கு போவோம், இல்லன்னா ஹெல்லுக்கு. அதெல்லாம் உண்மை. ஆக்சுவலி நான் சொல்றேன் ஃபாதர் அவரோட அது எப்படி சொல்றது? குழந்தைடா தள்ளிக்குள்ள முட்டி எடுக்கிறதுடா. அது வந்து ஒரு அது ரெண்டு வெக்டர் இருக்கு. மதம் நம்புற சொல்ல மாதிரி. ஆமா இவனோட ஃபுல் வேறு எனக்கு இப்பதான் ரிசல்ட்டா தெரிய வந்துச்சு. நான் இவனை நம்மள இவனுக்கு பையனுக்கு என்ன கூப்பிடுறப்ப விக்கி அப்படின்னு கூப்பிட்டு வீக்கேஷன் எனக்கு ஆச்சு. அப்ப ஒரு இடத்துக்கு போனோம், நாங்க ஒரு வேலை விஷயமா போனோம். அப்ப அந்த இடத்துல ரேமனா அது யாரு? இவன் 3 பேர் ரேமன் விக்கேஷ். ஏன்னா இவ்வளவு யோசிக்கிறேன். நீ சொல்லு. அவங்க பாவம் மன்னிப்பு கேட்பாங்க. ஓகே அந்த மாதிரி பாவம் மன்னிப்பு கேட்டா வந்து நீ எல்லுக்கு போக மாட்டேன்னு கன்ஃபார்ம் மனசுக்காக ஒண்ணு அது 2 டைப்ல. மதபடி நான் கேள்விப்பட்ட அளவுக்கு நீ வந்து ஜீசஸ்ட வந்து பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்டுட்டா அவர் மன்னிச்சிருவாரு. திரும்ப அந்த தப்பு நீ பண்ணாலும் மனுஷர் மன்னிக்க மாட்டாரு, திரும்ப மன்னிப்பாரு. ஆனா நீ அதை ரிப்பீட்டே பண்ணியிருந்தா ஆனா அவர் கேட்பாரு. நீ மேல போகும்போது அவர் ஒட்ட கேட்பாரு. நானும் கிறிஸ்டியன், எங்க அம்மாவும் கிறிஸ்டியன் தான். எனக்கும் தெரியும் எல்லாரும் கிறிஸ்டியன் இருக்காங்க. சொல்றப்ப நான் எனக்கு இப்பதான் தெரியுமா இந்த வீடியோ தான். ஆக்சுவலி நான் உண்மையில சர்ப்ரைஸ் தான். எனக்கு சர்ப்ரைஸ் ஓகே ஏன் தெரியுமா? இவனை வந்து தெரியும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னிக்கு தெரியும். இவன் பேர் ரேமன் விக்கேஷ் எனக்கு தெரிய வச்சு. அப்புறம் நீ இப்ப சொன்ன பத்தியா இப்போ உன்ன எனக்கு ஒரு 3 வருஷமா தெரியுமா? 4 வருஷம் கிட்ட இருக்கும். எனக்கு வெடிச்சிருச்சு இவன் சொன்ன கிறிஸ்டியன் நானு. நீங்க இதுக்கே இப்படி ஆச்சரியப்படுறீங்களா? நாங்களாம் கைலாசத்துல தான் நேரடி அடி நடந்து வந்தாங்க. சூத்த முட்டையா நீ படிச்ச வரைக்கும் தெரியும். நான் படிச்ச அளவுக்கு ஓகேலா, அது பார்த்த அளவுக்கு. ஆனா அவன் சொல்றது கொஞ்சம் லாஜிக்கா இருக்கு. நீ பாரு, நீ பாவம் பண்ணி எத்தனை வாட்டி கேட்கலாம். நீ மேல போயிட்டா ஜிசிஜி உனக்கு கேட்பாரு. கண்டிப்பா எத்தனை வாட்டி பாவம் பண்ணிட்டு இப்ப கூட நம்ம பாவம் பண்ணிட்டா போயிட்டு நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கலாம். ஆனா வந்து அதே பார்த்து திரும்பி கேட்பாரு. இந்த கேள்விக்கு ஒரு நல்ல பதில் வந்து, ஆனா தெரியல இது கிறிஸ்டியன்ல ஆளுக்கு சொல்றோம். எந்த பதிலும் உனக்கு இது வந்து லாஜிக்கான ஒரு கேள்வி. நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு காமன் மேன் ஒரு கேள்வி. ஏன் வந்து ஒரு தப்பு பண்றான், அவன் வந்து பயங்கரமா தப்பு பண்ணிருப்பான். அவன் வந்து வேற லெவல்ல வந்து அவன் வாழ்க்கையே வந்து தப்புலதான் இருந்திருக்கும். ஆனா அவன் இறந்து போகும்போது பார்த்தா அவன் சாவு கிராண்டா இருந்திருக்கும். அவன் கூட உள்ளவங்க எல்லாமே அவனை செலிப்ரேட் பண்ணிருப்பானுங்க. அவன் நல்ல பேரு நல்லா யோசிச்சு. ஓகே ஆனா செகண்ட் திங், ஒருத்தன் நல்லவன், ரொம்ப நல்லவன்,
ஏன் வந்து அவன் இறக்கும் போது வந்து இத்தனைக்கும் சில நேரத்துல அவன் ரொம்ப நல்லவன் ஆனா யாரும் இல்ல. ஆனா வந்து என் கேள்வி என்னன்னா இதுதான் ஓகே இதுதான் என் கேள்வி. புண்ணியம் பாவம் அப்படின்னு கேள்வி கேட்கலையா? ஓகே. அவன் சொன்னான் அவன் கேள்வி இப்ப எப்படி தெரியுமா அந்த பத்திரிக்கை அந்த நீ ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுனா பத்திரிக்கை ஸ்கூலை படிச்சிருவேன். பத்தி சிச்சுவேஷன் பேசலாம். எக்ஸாம்பிள்ட்டு இது அதை பத்தி சொல்லிட்டு சரி. ஜாப்பான் வந்து இல்ல ஆன்சர் இப்பதான் கேள்வி வருது. சொல்லு ஓகே உனக்கு வந்து இப்ப பணக்காரனா நீ பிறக்கிறனா பிச்சிஸ் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஆமா. ஒரு வாழ்க்கையில நீ திருப்பி பிறக்கிறனா ஒரு சிலர் ஒரு Reincarnation. இதுலயே வந்து எழுதியிருக்கு, ஒரு ஆள் வந்து 7 தடவை ஓகே 7 தடவை இந்தியன் அவதாரம் பலீஃபா நம்ம வந்து கர்மம் முடிக்கிறதுக்கே அது பார்ப்போம். என்ன சொல்ற? தமிழனுடைய இல்ல நம்ம வந்து நான் ஜெனரலா சொல்றேன். எப்படின்னா இப்ப வந்து உனக்கு புண்ணியம் தான் வந்து பேஸ் பண்ணி தான் உனக்கு வந்து நல்ல நீ வெல்த்தியான குடும்பத்துல பிறக்கணுமா, மிடிலா இல்ல லோவா, இல்ல எப்படி உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அது வந்து அவருதான் முடிவு பண்ணுவார். புண்ணியம். ஓகேயா அவரோட பேலன்சிங். ஓகேயா வச்சுக்கோங்க. ஓகே நான் செய்யக்கிற கேள்வி என்னன்னா இப்ப வந்து அப்படி பார்த்தா இவன் தப்பு பண்ணிருக்கான், ஃபுல்லா பாவம் பண்ணிருக்கான், இவன் வந்து ஃபுல்லா புண்ணியம் பண்ணிருக்கான். ஆனா வந்து இவன் வச்சுக்கேன். ஓகே வச்சுக்கோங்க. நீ ஓகே குழப்புற. ஏன்னா இவன் சொல்றப்ப அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகுது. ஓகே இப்ப இது ஆஷ் வச்சுக்க. ஓகே இப்ப நீ வந்து ஓகே ஆஷ் நீ வந்து ரொம்ப நல்லவன், இவன் வந்து ரொம்ப கெட்டவன், இவன் வந்து கேரளே பெரிய கேங்ஸ்டர்னு வச்சுக்கோங்க. நீ வந்து கேரளே இருக்கிறதே நல்லவன், கேரள போயிட்டு மரம் நட்டு வச்சுக்கிட்டு இருக்க, ஏழைக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன், ஏழைக்கெல்லாம் சாப்பாடு போடுற. அவன் வந்து கேரளே இந்த மாதிரி இருந்திருக்கான். ஆனா 2 பேருமே வந்து 60 வயசுல வந்து 2 பேருமே ஒன் டைம்ல இறந்துருக்கீங்க. 2 பேரும் ஒரே டைம் பிறந்திருக்கீங்க, ஒரே டைம்ல இறக்குறீங்க. ஆனா சாவுல இவன் சாவடிச்சிட்டானே சொல்லு. சாவுல வந்து யாருமே வரல. அவன் சாவுல பார்த்தா அவனை வந்து ராஜ மரியாதையோட கூட்டிட்டு போயிட்டு அவனை வந்து புதைக்கிறாங்க. பேர் இல்ல. ஆனா என் கேள்வி என்னன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஆனா இந்த ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். இந்த ஒப்பீனியனை நீங்க எல்லாம் வந்து இதுல எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. உன் சைடுல நீ நினைச்சிட்டு தான் இல்ல முதல்ல கேள்வி முடிச்சிடு. என் ஒப்பீனியன் என்னன்னா ஓகே இவன் வந்து கெட்டவனா இருக்கலாம், அவன் போட்டிருக்க கருப்பு சட்டையா இருக்கலாம். ஆனா உள்ளுக்கு அவன் எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணான்னு உனக்கு தெரியாது. அவன் வந்து அவன் டீமை காப்பாத்தி இருக்கலாம், அவன் கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு கொடுத்திருக்கலாம். அவன் தெரிஞ்ச ஆளுங்களுக்கு அவன் நல்லது பண்ணிருக்கலாம். ஆனா நீ நல்லவனாதான் இருந்திருப்ப. ஆனா வந்து நீ எப்படின்னா நீ வெறும் மரம் தான் நட்டுச்சிருப்ப, ஒரு certain திங்ஸ் நல்லதுதான் பண்ணிருப்ப. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் நீ வந்து செல்ஃபிஷாவே வாழ்ந்திருப்ப. சோ அதனால மேபி அந்த பேலன்சிங் அப்படி இருக்கலாம். சோ அந்த நாள் கூட இருக்கலாம். உன் சைடுல அந்த என்ன வச்சிருக்காங்க நீமா சொல்லு. என் சைடுல இருந்து அவன் சொன்னதுதான். எப்படின்னா இவன் வந்து கெட்டவனை வச்சுக்க, ஆனா வந்து அவன் ஏன் கெட்டவனானு அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு கீழே கூட இருந்த அவனுங்க எல்லாத்தையும் அவன் இவன் சொன்ன வரையும் அவன் இறப்புல அவனுக்கு எல்லாம் அவ்வளவு பார்த்து அவனை அவ்வளவு எடுத்துட்டு போறாங்கன்னா அப்ப அவன் வந்து அவனுங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும். சோ இவனுக்கு மட்டும் இருந்திருக்காது, இவன்கிட்ட இருந்தது இவன் கெட்டதை பண்ணியிருந்தாலும் இவன்கிட்ட இருந்ததை மத்த எல்லாத்தையும் கொடுத்துருப்பான். நீமாங்க அதுதான். சோ அவன் மட்டும் வச்சுக்கிருந்தா வந்து அவன் இறப்புல செல்ஃபிஷ் இல்லாம அவன் இறப்புல அப்படி இருந்திருக்காது. ஆனா அவன் இறப்புல வந்து இப்ப எல்லாரும் நல்லா கொண்டாடி எடுக்கிறாங்கன்னா வந்து அப்படின்னா அவன் எல்லாரும் கொடுத்துருக்கான் அந்த வரின்னு ஒரு அர்த்தம். ஆனா நீ அதே அவன் சொன்னா தெரியுமா, அதே வரி வந்து நீ மரம் மட்டும் தான் நட்டுருக்க, உன்கிட்ட இருக்கிறப்ப நீ வந்து கொடுக்கணுமா இல்லையான்னு யோசிப்ப, அந்த ஒரு கேட்டகரி இருக்கு. ஆனா வந்து நீ நல்லது மட்டும் தான் பண்ணணும்னு இருக்க. அதுதான் கெட்டதும் இருக்கும் கூட்டு இருக்கு. ஆனா இப்போ இது வந்து எப்படி சொல்றதுன்னா அவன் வந்து கெட்டது பண்ணியிருந்தாலும் பின்னாடி வந்து எவ்வளவு இது பண்ணிருக்காங்க தெரியும். வந்து ஆளுங்களை காப்பாத்துறது, அவன் இறக்கிறதுக்கு முன்னுக்கு எவ்வளவு பேட்டை யார்கிட்ட காசு கொடுத்தாலும் யாருக்கும் தெரியாது. சோ இது வந்து அவன் வந்து இது பிளாக். ஓகே இப்ப நான் வந்து நான் நல்லவன், நீ வைட்டு எல்லாத்தையும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா வந்து எனக்குள்ள ஒரு கெட்டவன் வந்து காசு கொடுக்கணுமான்னு யோசிக்கணும், எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியல, இந்த மாதிரின்னு நீங்க சொல்லி எனக்கு புரியுது. மோஸ்ட் ஆஃப் தி டைம். சோ இப்போ நீ என்ன கேள்வி இது கேக்குற வந்து இப்ப எப்படி இருந்தாலும் நான் நல்லதும் பண்ணிருக்கேன் கெட்டதும் பண்ணிருக்கேன். நல்லதை வந்து நான் காமிச்சிருக்கேன், ஆனா கெட்டதை வந்து நான் மனசுல வச்சிருக்கேன். அவன் வந்து கெட்டதை ஃபுல்லா காமிச்சிருக்கான், நல்லதை வந்து அவன் யார்ட்டி காமிக்கல. சோ இதுதான் கதை. ஆனா ஈக்குவல் வந்து 50-50 தான். ஆனா 2 பேர் இறப்புலையும் ஒரே நேரம் இறப்புல வந்து உன் இறப்புல ஆள் இல்ல, ஆனா அவன் இறப்புல ஆள் இருக்கு. எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, சோ நம்ம இறந்தானே நம்மளுக்காக இத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் இருக்கு தெரியுமா. அந்த இப்ப எப்படின்னா இப்ப நான் சர்ச் விட்ல நானே மண்டைய போட்டா வச்சுக்கேன், நான் மண்டைய போட்டா
சோ நீங்களாம் என்னாச்சும் நீங்களாம் வருவீங்க தெரியுமா, நீங்க வருவீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ இத்தனை பேர் வந்து எனக்காக வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, அதுதான். ஆனா வந்து இதே வந்து நான் உங்கள்ட்ட எல்லாம் வெட்டி விட்டு நான் உங்க எல்லாம் பார்க்காம இருந்துட்டு ஆனா நான் நல்லது மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா நீங்க வருவீங்களா? எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அது வந்து அவர் வந்து உங்களை பார்க்கவே வெட்டி விட்டுட்டாங்க. நீ பேசுவீங்களா? நீ ரொம்ப நாள் பேசல, உனக்கே எப்படி தெரியுமா இருக்கும்? ஓ இவங்களா, இவன் தான் எப்படி போய் நிற்போம். ஆனா கான்சிடென்ட் வந்து நீ வந்து ரொம்ப வருவ. ஓகே நான் அது வருவேன். ஆனா வந்து அது எப்படி ஒரு நீ ஒரு வீட்டு இதா எடுத்து செய்வியா? நீ அப்பாட்டா இருக்கிறதுக்கும் நீ ஆனா இது என்ன ஸ்டோரினா பாவம் புண்ணியம். அது ஒரு பகையா இருந்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் வரமாட்டாங்க. சோ அது அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி இது இருக்கும். அதுவே வந்து இந்த ஃபேமிலியோட சேர்ந்து இருந்தா சப்போஸ் அது வந்து நமக்குள்ள சண்டைனா பரவாயில்ல, ஃபேமிலி கூட சண்டைனா ஃபேமிலி கூட சண்டை இல்ல, நமக்குள்ளதான் சண்டைனா அப்போ என்னால நான் வந்துதான் ஆகணும். ஏன்னா மாமா மச்சனா இருந்தாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் நான் வந்துதான் ஆகணும். சோ என்னோட பொறுப்பு வந்து அவனுக்கு நான் செஞ்சு ஆகணும். கான்சிடென்ட் வந்து நான் செஞ்சுட்டேன். என்னது பிள்ளைக்கு சடங்கு செய்யறது மோரம் வரல. ஏய் ஒன்றமுக்கா மாமா இல்ல இப்ப இது வந்து பாவம் புண்ணியம் இல்ல. இது வந்து ஒரு புண்ணியமா பேசுறியா இல்ல ஃபேமிலியா பேசுறியா? ஃபேமிலி இல்ல பாவம் புண்ணியம். உனக்கு புரியுதா எப்படி தெரியுமா? ஆக்சுவலி இது ஃபேமிலியா பேசுறா ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஃபேமிலினா ஓகே. எப்படின்னா எங்க அம்மா நிறைய இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், நீ அவனுக்கு நல்லது பண்ணிருக்க கெட்டது பண்ணிருக்கியோ, நீ எப்படி இருந்தாலும் வந்து ஆகணும்னா வந்துதான் ஆகணும். அப்பா இல்லப்பா இது வேற எங்கேயோ போச்சு இல்ல. ஆனா கேள்வி ஏன் இந்த கேள்வி வந்து ஏன் இப்படி வந்துச்சுன்னா, புண்ணியம் உன்னோட டெபிட் கார்டு இருக்கா, உனக்கு டெபிட் கார்டுல வந்து உனக்கு எவ்வளவு காசு இருக்கு, உன் புண்ணியம் வந்து காசு கணக்கு. டெபிட் கார்டு உன் உடம்பே வந்து டெபிட் கார்டு தான், சோல் டெபிட் கார்டுல அங்க பண்ணிக்கோ. சோல் வந்து டெபிட் கார்டு, உன்னோட புண்ணியம் வந்து காசுலா. சோ நீ எவ்வளவு பாய்க்கிறேன்னா அது வந்து உன் பாவமா இருக்கலாம், அவன் பாவத்துக்கு கழிக்கிறது இம்பேலன்ஸ். சோ அப்ப நீ வந்து எவ்வளவு காட்டுல வச்சிருக்கியோ அவளுக்கு எதுவுமே வாழ்க்கை ஜோக்கா இருக்கும். இதான ஒரு பேசிக்கான ஒரு இது காமெண்ட். ஓகே இப்ப ஏன் தெரியுமா இந்த ஃபேக்டர்ல நடுவுல முடிச்சிருக்காங்க நீ சொன்னது இப்ப டீசென்ட்டா டெபிட் கார்டு நீங்க எவ்வளவு நீ சொல்றது என்னதுன்னா அந்த டெபிட் கார்டு வந்து நம்ம சோல் இல்ல. ஓகே ஈஸியா சொல்லுவா, டெபிட் கார்டு வந்து சோல் சொல்லல நீ. இல்ல ஏன் தெரியுமா புரிஞ்சிக்கல. ஓகே நீ புரிஞ்சிக்கல. ஓகே இப்ப வந்து டெபிட் கார்டு வந்து சோலா. இப்ப வந்து உன் புண்ணியம் வந்து காசு வச்சுக்கோ. சோ நீ எவ்வளவு புண்ணியம் பண்றப்ப அந்த காசு எடுத்துக்கிட்டே இருப்ப. இது வந்து ஈஸியா உனக்கு புரியணும்னா அதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும், புக் எடுத்து ஆடியோ புக் எடுத்து ரிஜிஸ்டர்ட் போர்டு தெரியுமா? உண்மையில தப்பா விளங்குச்சு. ரிஜிஸ்டர்ட் போர்டு ராபர்ட் கேஸ் சாரிபா. ரிஜிஸ்டர்ட் போர்டுல வந்து அவன் என்ன சொல்றான்னா, இப்ப வந்து அவன் பணக்கார அப்பா வந்து என்ன பண்ணானா, அவன் காசு இல்லாத டைம்ல வந்து அது வந்து ஒரு பெரிய கதையா சொல்லுவான். எப்படி பணக்கார அப்பா, அவன் பணக்கார அப்பா குறைய வந்திருக்கான், ஏழை அப்பா குறைய வந்திருக்கான். ஆனா உண்மையான அப்பா வந்து ஒரு ஏழை அப்பாலா. அவன் பணக்கார அப்பா கிட்ட தான் போயிட்டு கத்துப்பான் எப்படி பணக்காரன் ஆகுது. அப்ப பணக்கார அப்பா என்ன சொல்லிடுவாருன்னா, எனக்கு காசு இல்லாத டைம்ல நான் என்ன பண்ணுவேன், சும்மா சேரிட்டி பண்ணுவேன். இப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு 50 லட்சம் வேணும்னா விஜய் சந்தி எப்படி தெரியுமா, அவருக்கு வந்து ஒரு அவர் வந்து சர்ச் வச்சிருந்தாரு. இது வந்து அந்த கதையில இருக்கு. சர்ச் வச்சிருந்தாரு, அந்த சர்ச்சு காசு போட்டாரு. சோ அப்ப காசு போடும்போது வந்து அவருக்கு வந்து ஆனா அது அவரோட ஒரு கான்செப்ட்லா சொந்தம், இந்த டெபிட் கார்டுக்கு ஒரு சொந்தம் கொடுக்க பணக்காரங்க பிலீஃப் பண்ண. ஏன் பணக்காரங்க சில பேர் கேட்பாங்க, ஏன் பணக்காரங்க வந்து கோயிலுக்கு எல்லாம் வந்து இப்ப ஏற்கனவே கேட்டு இருந்தாங்க, ஏன் கோயிலுக்கு எல்லாம் காசு கொடுக்குறீங்க, ஏன் ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க. அவன் ஏழை குடும்பம் விட்டு பையன், ஆனா அவன் வந்து பணக்கார வீட்டுல போயிட்டு அவன் பணக்காரங்க நீ புக்க படிக்கல. என்ன புக்கு? ரிஜிஸ்டர்ட் போர்டு ராபர்ட் கேசக்கியார். அது ரொம்ப ஃபேமஸ். ஓகே நீ வந்து வாழ்க்கையில முன்னேறணும். லைப்ரரிக்கே போனது எந்த புக் படிக்கிறது? சரி வாழ்க்கையோட சம்பவம் நம்ம போன சினரியோல நான் சொல்லல அவன் ஸ்கூலுக்கு போலன்றேன், கேட்க மாட்டீங்க யாரும் இங்க. இல்ல போன சினரியோல நம்ம யாரு இவர் இருந்தாரு, ரகு இருக்கும்போது நம்ம என்ன பேசணும், லக் ஃபேக்டரி. ஆமா ஆக்சுவலி அந்த லக் ஃபேக்டரி நாங்க வந்து இது பண்ண நான் ரிசர்ச் பண்ண அதை பத்தி. ஓகே செட்டன் ஆஃப் சைட் நான் ரிசர்ச் பண்ணலாம். லக் ஃபேக்டர்ல செட்டன் ஆஃப் சைட்ல நான் ரிசர்ச் பண்ணப்ப எப்படின்னா, ஓகே நாங்க போன எபிசோட்ல நான் எனக்கு தெரிஞ்சு நீ இந்த வீடியோ முன்னுக்கு ஒரு வீடியோ பார்த்தனா உனக்கு தெரியும். அது எப்படின்னா ரகு கிருஷ்ணா ரொனால்டோ பத்தி பேசுவான். ரகு சொன்னா கிருஷ்ணா ரொனால்டோ ஹார்ட் ஒர்க்ல எடுத்தாங்கன்னு.
சோ இவன் சொன்னா லக்ல இருந்தாங்க அப்படின்னு. இல்ல ஹார்ட் ஒர்க் நீ சொல்ற நீயும். ஓகே Okay. சோ ரிலேட்டட் ஆன் சைட்லயே போவோம். நான் வந்து செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஓகே அதே செட்டன் ஆஃப் பீப்பிள்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. அதே வரி கிறிஸ்டியானோ ரொனால்டோ வரையே அந்த கோட்றவங்க அது சோ அந்த இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு போயிருக்க மினிமம் லெவலுக்கு போக முடிஞ்சு. பட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அளவுக்கு போக முடியல. பிகாஸ் அந்த ஒரு பீக் பாயிண்ட் இருக்கும் தெரியுமா, உனக்கு தேவைப்படும். நீ ஃபேமஸ் ஆகுறதுக்கும் உனக்கு ஒரு நீ உனக்கு ஒரு இதுக்கும் உனக்கு ஒரு பீக் பாயிண்ட் வேணும். இல்ல இன்னொன்னு ஆக்சுவலி ரொனால்டோ இது ஸ்போர்ட்டிங் விளையாட போனாரு. அதாவது போர்ட்டுகலோட கிளப் விளையாட போனதுக்கு முன்னாடி ஒரு ரிக்ரூட் செக்ஷன் நடத்துறாங்க. எப்படின்னா இந்த அண்டர் ஏஜ் பாய்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு விளையாட விட்டாங்க. யார் கூட கோல்ஸ் அடிக்கிறாங்களோ அந்த மெயின் டீம் கூட்டிட்டு போற மாதிரி. அப்ப 2 பேர் இருந்தாங்க, ரொனால்டோட கூட்டாளி. 2 பேரும் ஒரு கோல் அடிச்சாங்க. கடைசி ஒரு கோல் அவன் கூட்டாளி அடிக்க வேண்டியது. ஆனா ரொனால்டோக்கு விட்டு கொடுத்துருவான். அது விட்டு கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு ரொனால்டோ ஒரு ஆள் இருக்கவே இல்லை. சோ அந்த லக் ஃபேக்டர் வந்து எனக்கு ஒரு ஓகே நீ சொல்றீங்க அங்க போய் இங்க வந்துட்டீங்க. லக் ஃபேக்டருக்கும் அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சொன்னல, கிரெடிட் கார்டு வந்து காசு இருக்குல்ல, அதுக்கும் நிறைய லிங்க் இருக்கு. ஆமா ஒருத்தனை விட்டு கொடுத்து ஒருத்தன் இல்ல இது வந்து ஓகே நீ மார்வல் பத்திட்டியா? இது பில் கேட்ஸ் கூட சொல்லிருக்கான். லேக் சைடுன்னு ஒரு யூனிவர்சிட்டி இல்லன்னா நான் மைக்ரோசாஃப்ட்னு ஒரு யூனிவர்சிட்டி ஒரு கம்பெனி. இது ஆக்சுவலி ஓகே ரகு இந்த வீடியோ பாக்குறேன்னா இது உனக்கு இல்ல இந்த டைம்ல. ஆனா இது வந்து ஓகே இதான் நாங்க சொல்ல வந்தோம். இது வந்து எப்படி சொல்றது, நாங்க வந்து ஹார்ட் ஒர்க்னு சொல்லல, ஹார்ட் ஒர்க் இல்லன்னு சொல்லல. ஹார்ட் ஒர்க் இருக்கு, ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாத்துக்கிட்டே இருக்கு. ஆனா அது ஒரு பிக் பாயிண்ட் வேணும், லக் ஃபேக்டர்னு. இப்ப அவன் சொன்னதுதான் அது வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து விட்டு கொடுக்கலன்னா அவன் நினைச்சிருந்தான் அந்த கோல் அவன் எடுத்திருக்கலாம். அந்த கோல் அவன் எடுத்துட்டு அவன் இதா இருக்கலாம். ஆனா வந்து இவனுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த டைமிங்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இன்னொன்னு இந்த மைக்ரோசாஃப்ட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பில் கேட்ஸும் ஸ்டீவ் ஜாப்பும் ஒரே டைம் ஜோன்ல பிறந்தவங்க. இந்த டெக் இண்டஸ்ட்ரியில வளர்ந்தவங்க எல்லாருமே 19 அந்த இயர் எனக்கு கரெக்டா ஞாபகம் வரல. ஆனா வந்து அவங்க எல்லாமே அந்த 10 வருஷத்துக்குள்ள, ஏன்னா அந்த 10 வருஷத்துல தான் வந்து டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல கரெக்டா அவங்க டீனேஜர் வரும்போது தான் டெக்னாலஜி கன்சிடர் வந்து இப்ப எப்படின்னா பில் கேட்ஸ் வரும்போது ஸ்டீவ் ஜாப் வரும்போது அந்த டைம்ல டெக்னாலஜி வந்து பூஸ்ட் அப் ஆகுது. எப்படின்னா இப்ப எப்படின்னா 2009 2010 பிட்காயின் அப்பதான் ஆரம்பிக்குது. அந்த டைம்ல நீங்க டீனேஜரா இருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. சோ அப்ப இந்நேரம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க லைஃப் வேற மாதிரி இருக்கும், கோடீஸ்வரன். ஆனா நம்ம நம்ம எப்படி இருந்தோம், நம்ம அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு காசுலாம் இல்ல, நம்மளுக்கு அவளுக்கு கிடைக்கிறது 50 காசுமே. 50 காசு வச்சுக்கிட்டு போயிட்டு பந்து திருவாங்க பாத்திருக்கியா, 50 காசு போட்டு திருவி 50 காசு போட்டு திருவி எடுத்து விளாண்டுகிட்டு இருக்கிறது தான் பழக்கம். இந்த வரை எங்கேயாச்சும் போடுவோமா? அந்த 12 வயசு 13 வயசுல நான் சைபர் கேஃபே போயிட்டு கவுண்டர் ஸ்ட்ரைக். அதுவே நீ அந்த டைம்ல ஒரு 20 வயசு, அந்த டைம் நீ ஒரு 20 வயசு நீ ஐடி ஃபீல்ட்ல படிச்சிட்டு இருந்திருக்க, உனக்கு இந்த மாதிரி விஷயம் எக்ஸ்ப்ளோர் ஆயிருந்துச்சுன்னா இன்னொரு அத பத்தி மேபி இப்ப நீ 20 அந்த டைம் நீ 20 வயசு, இப்ப நீ வந்து ஒரு இன்னொரு 20 வயசு 40 வயசு, ஆனா நீ வந்து வாழ்ற வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு இது நம்ம ஓல்ட் காயின் இருக்க நம்ம இப்ப வந்து நம்மளுக்கு அது என்ன நாலேஜ் அது எப்படி சொல்றது, நம்மளுக்கு இந்த வயசுல அது தெரிய வந்துச்சு. சோ எடுத்து வச்சிடலாம். ஒரே நிமிஷம், நம்ம வந்து இங்க எந்த காயினையும் நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணல, சொல்ல வரோம் இத கிரிப்டோ பத்தி பேச வரோம். சோ எப்படின்னா நம்ம வந்து அந்த டைம்ல அதே வரை டைம்ல உனக்கு நம்மளுக்கு இந்த வயசு, ஆனா அந்த டைம் அந்த ஜோன் டைம்ல இருந்திருந்தா வந்து நம்மளுக்கு பிட்காயின் பத்தி தெரிய வந்திருக்கும். அப்ப என்ன செஞ்சிருப்போம், ஒரு 2-3 காயின் வாங்கி போட்டிருப்போம். சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு அதை சும்மா எடுத்து 2-3 காயின் வாங்கி போட்டிருப்போம். அதுதான். சோ அந்த இடம் வந்து இங்க பீக் லெவல் அடிச்சிருக்கும். வயசு அந்த டைம்ல. ஆனா டைம்ல நீ வர முடியாது, நீ மாறுவ. நீ செவுத்த புடிச்சு நடந்த, நான் செவுத்த புடிச்சு நடந்தப்ப நீ என்னோட ஆனா டைம் லைன் கணக்குல ஆக்சுவலி நீ வந்து ஒரு டைம் லைனே உனக்கு கெஸ் பண்ண தெரியணும். மார்வல் பத்திருக்கீங்களா டைம் லைனு? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பிரிச்சு போடுவாரு. பாசிபிலிட்டிஸ் இல்லடா, இந்த மார்வல் படத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஒரு இடத்துல டைம் ட்ராப் பண்ணுவோம் பாத்திருக்கீங்களா? இல்ல இப்படி இப்படின்னு இல்ல, அவர் ட்ராப் பண்ணிட்டு ரொமாமோ ஐ கம் டு பார்கின் அகைன். இது டைம் லூப். அந்த டைம் லூப்ல வரி அவன் திருப்பி தான் பார்கின் பண்ண போறான். ஆனா அந்த ஒரு தடவையும் அவன் பார்கின் பண்ணும்போது வேற சிச்சுவேஷன் ஓடும்.
அவன் வந்து அது அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கும், வாயில கக்கி சாவடிக்கும், திருப்பி டாக்டர் சிலிஷன் கடைசிக்கிட்ட மாத்திருக்கேன். அவன் போறப்ப ஒரு இடம் ஒரு சிச்சுவேஷன் நடந்துகிட்டே இருக்கும். தமிழ் படத்துல ஒரே சிச்சுவேஷன் நடக்காது தெரியுமா, அது வேற வேற மாதிரி நடக்கும். ஓகே, தமிழ் படத்துல வந்து நீ ஒரு படம் இப்பெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி நீ பாத்துருந்தனா ஒரு சாப்பாடுல வந்து விஷத்தை வச்சிருந்தனா ஒரு பூனை சாப்பிட்டுச்சுன்னா ஒண்ணு சாவும், இல்ல சாப்பிடாம போயிருச்சுன்னா அது உயிரை தப்பிச்சிடும். ஆனா சயின்ஸ் படி அப்படி இல்ல, அது ஒண்ணு அது வந்து சாப்பிடும், இல்ல பேரல் யூனிவர்சிட்டியில வந்து அது வந்து சாப்பிடாம போயிடும். ரெண்டு விஷயமே நடக்கும். ஆனா ரெண்டுமே வேற யூனிவர்ஸ் கணக்கு, இல்லைன்னா வந்து ஒரு டைம் லைன் கணக்கு வச்சுக்கோ. கோலம் மாறானா நம்ம பையன் சும்மா நாடியே இது. ஓகே, இப்ப பேரலல் யூனிவர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா ஓகே, இது வந்து நீ என்ன நினைக்கிறீங்க? parallel universe-னா இப்ப எப்படின்னா 2 டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ். இப்ப திடீர்னு இந்த யூனிவர்ஸ்ல நான் கப்பல் பண்ணது இல்ல, சோ யாருக்கு தெரியும் வேற ஏதோ மனச வாழ்க்கையில சொல்ல வர பார்த்தேன். பாவண்டா அவன் கதையை அவன் சொல்ல வந்தாங்க. உண்மையிலே அந்த ஒரு நொடி, அந்த ஒரு பாயிண்ட் அவன் மனசுக்குள்ள தப்பு நொடி வந்துருச்சு. சரி சொல்லு, இந்த நீ கப்பல் பண்ணது இல்ல. ஓகே, யாத்திரா பேரல் யூனிவர்ஸ்ல நான் கப்பல் பண்ணி ஒரு சைக்கோவா இருக்கலாம். அப்பயே பாரு, கப்பல் பண்ணிட்டு நல்லா இருக்கேன் நல்லா வாழ்றேன் அப்படின்னு சொல்ல, கப்பல் பண்ணி சைக்கோவா என்னோட கேரக்டர் டிஃபரெண்டா இருக்கலாம். ஏன்னா நான் கப்பல் பண்ணாதனால நான் இப்படி இருக்கலாம், கப்பல் பண்ண பிறகு நான் வேற மாதிரி இருக்கலாம். அது அவன் சொல்ற பாசிபிலிட்டி ஜோக்கா தான் இருக்கு, அவன் சொல்ற கதை தான் வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா இப்ப இவன் வந்து லவ் பண்ணல, இப்ப இது வச்சு ஒரு பாடம் எடுத்தாங்க உங்களுக்கு. ஆமா, இரண்டாம் உலகம்ல வந்து அவன் வந்து லவ் பண்ணுவான செத்துருவா. ஆனா அவன் அந்த உலகத்துல எப்படி இருப்பான்னு பார்த்ததுல 2 பேரும் குத்திக்குவாங்க. அந்த கணக்கு தான் அந்த இது இருக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல அவன் சொல்லுவாங்க எல்லா யூனிவர்சிட்டில போனா இல்ல அதுதான் நெக்ஸ்ட் மார்வல் தான் வந்து இல்ல உனக்கு தெரியுமா அவன் என்ன பண்ணுவான், அவ்வளவு படிச்சிருந்து கடைசியில அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, எல்லா யூனிவர்சிட்டிலும் கிறிஸ்டின் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருப்பாரு. ஆமா, நீ அதை படிச்சு மல்டிவர்ஸ் பத்தியா, மல்டிவர்ஸ்ல அப்படிதான் இருக்கும். அவன் எங்க போனாலும் ஒரு எபிசோடே இருக்கு, ஏன் அவன் கிறிஸ்டின் பண்ணி சுத்திட்டு இருப்பானு. அந்த ஒரு இது அந்த கெட்ட டாக்டர் சயின்ஸ் இருக்குமே, அவன் கதை எக்ஸிபிட் அதுல அந்த வேர்ல்ட்ல வந்து கிறிஸ்டின் வந்து செத்துருவா. இவன் வந்து இது திரும்ப ட்ரை பண்ணி தான் அந்த ட்ரை பண்ணி கோவாட் ஆகணும்னா அவன் என்னென்னமோ இது எப்படி கோவாட்டான இதெல்லாம் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி இல்ல அவன் கன்சியூம் பண்ணுவான் டீமன் எல்லாத்தையும். கோவாட் ஆகணும்னு ட்ரை பண்ணி அப்ப நீ பாத்துக்கோ. இல்ல ஜாம்பி இல்ல, அந்த படத்துல மல்டிவர்ஸ்ல 2 ஸ்ட்ரேஞ்ச் வருவாங்க. இது கண்ணு திறக்கும், அவனோட சாப்டர் வந்து அப்படிதான். அவளை காப்பாத்த போகணும்னு சொல்லி அவனை காப்பாத்த போய் அவனோட கெட்ட இதுல போய் அந்த வேர்ல்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் லெவல்ல போயிடுச்சு. ஓகே, அதுதான் தெரியல. சோ இப்ப எப்படின்னா இவன் காதலிக்கிறான் வச்சுக்க, அவன் காதல் தான் நல்ல காதல் தான், எல்லாம் நல்லதான். ஓகே, சோ இப்ப அந்த உலகத்துல போயிட்டு அவன் சொல்ற வரி அவன் ஒரு சைக்கோ. திடீர்னு இங்க வந்து சைக்கோவா இல்ல, ஆனா அங்க சைக்கோவா இருக்கான். சோ இங்கேயும் லவ் பண்ணா திடீர்னு சைக்கோ ஆயிடுவான். அததான் அவன் சொல்ல வரான். இன்னொன்னு ஆனா நம்ம 2 வேர்ல்ட் மட்டும் இருக்காது தானே, கிட்டத்தட்ட நிறைய இப்ப நம்ம கண்டுபிடிச்சது வரைக்கும் அந்த ஒரே ஒரு எர்த் வந்து இருக்கு, நம்மள மாதிரி ஒரு எர்த் இருக்கு, அது 350 நாள் சுத்தம். ஓகேவா? ஆனா அங்க என்ன இருக்குன்னு தெரியல உள்ளுக்கு போயிட்டு. ஆனா நம்மள மாதிரி அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க போய் திடீர்னு வேற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நம்மள மாதிரி அதே பூமி ஆனா நம்மளோட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கலாம். ஆனா வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு யூனிவர்ஸ் இருக்கு. நம்ம இருக்கிறது ஒரே ஒரு யூனிவர்ஸ். நம்ம யூனிவர்ஸே கன்சிடர் பிக் பேங் தியரி படி நம்ம யூனிவர்சிட்டி சின்ன யூனிவர்சிட்டி, நம்மளே இப்படிதான் இருப்போம். அதுலயே வந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் இவ்வளவு தான். அந்த இவ்வளோண்டு நம்ம கன்சிடர் நம்ம பூமியை மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பாக்கணும். அந்த லெவல்ல தான் இருப்போம். இல்ல அதுதான் அவன் சொல்ல வரானுங்க.
ஓகே இப்ப அவர் காதல் கதைக்கு வருவோமே நம்ம அவர் காதல் கதை அவன் காதல் கதைக்கு போங்க ஏன் இப்ப வச்சுக்கோ ஏன் வந்து அந்த காலத்துல வந்து காதல் வர எனர்ஜி குவாட்டா இருந்துச்சு ஏன் குவாட்டா இல்ல ஆனா இதுக்கு நான் சயின்ஸா ஒரு காதல் சொல்றேன் காதல் சயின்ஸ் படி இன்னொன்னு இருக்கு. நம்ம இப்போ வந்து இப்ப எல்லாரும் இருக்கோம்ல அதே மாதிரிதான் காதல் கதை சுத்தமா அந்த வருவாங்க. இதுலயும் வந்து இருப்போம். இல்ல நீ சொல்றது பேரல் இல்லையா Parallel. நான் என்ன சொல்றேன்னா காதல் எனர்ஜி இருப்பா இப்ப நீ சொல்றது ரைட் Love நீ சொல்றது ரைட் இல்ல, தான். அது Parallel இல்ல. இல்ல, parallel. நீ இப்ப நம்ம parallel ல இருந்து வந்துட்டோம். போயிட்டோம். Parallel ல இருந்து வந்து love-க்கு போயிருக்கோம் சரி, லைட்டா. சரி. ஓ சரி. ஓகே நான் எங்க life? அது வாழ்க்கையில கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா ஓகே இருக்கு. நான் உனக்கு ஒரு கேள்வி கேக்குறேன் ஏன் அந்த கொண்டாருப்பா மக்களே, எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். பையன் நல்லா படிக்கிறான், நல்ல வீட்டு பையன். பெண்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா chat பண்ணலாம். நான் அப்புறமேல வந்து டேக் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டால டேக் பண்ணுவேன். தைப்பூசத்துல வீடியோ வாங்க எடுத்துட்டு கேட்டு பாக்குறேன். இவரு ஒருத்தர் காணாம போயிட்டாரு. அவரை வந்து ஐடி டேக் பண்ணுங்க ஐசியோட போட்டோ பிடிச்சா ஐசில ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் வரலான்னு இருந்தேன். ஏன்னா வந்து அவர் காதல் கதை எடுத்துட்டேன். நல்லாதான் இருக்கு. இந்த கேள்வி நீ பதில் சொல்றா, அதனாலதான் நான் அவன் சொல்ல மாட்டான், அவன் கேள்வி மட்டும் தான் நான் கேட்கிறேன். நீ வந்து ஓகே நீ அந்த காலத்துல நீ பார்த்தனா ஏன் அந்த காலத்துல உள்ள எனர்ஜி வந்து லவ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஏன் நம்மளோட டைம்ல ஸ்ட்ராங்கா இல்ல? ஆனா அதுக்கு நான் சயின்ஸா ஒரு ரீசன் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இது வந்து டெக்னாலஜி டெக்னாலஜியா டெக்னாலஜியா அதனால இல்ல. ஆக்சுவலி நான் சொல்லுவா ஆரியா கடமன் படத்துல ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா, இந்த இந்த காடு தான் வந்து நம்ம வந்து அம்மா கர்ப்பப்பை மாதிரி காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு. அது உண்மை. அவன் கடம்பன் படம் பார்த்தானே கேட்டுருமோல்ல. பாத்தியா? ஓகே அப்ப ஓகே இப்ப சொன்னா புரியும். அவன் படத்தை மறந்துருப்பான். இப்ப நம்மளோட அம்மா ஒரு கரு வந்து அவன் படத்தை மறந்துட்டான். சரி சொல்றேன் சொல்லு. அவன் கடம்பன் முதல்ல குதிப்பான், குதிச்சுட்டே ஓகேயா? இப்ப வந்து நம்மளோட காடு வந்து எப்படின்னா இல்ல நம்மளோட காடு வந்து எப்படின்னா நம்மளோட அம்மா ஒரு கரு மாதிரி நம்மளை காப்பாத்து. ஏன் அம்மா ஒரு கருன்னு சொல்றாங்க தெரியுமா? இப்ப நம்ம உடம்புல என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபிட்னஸா இருக்கு, லைக் சின்ன பேபியா வளரும் போது உள்ள கருவுல என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அம்மாவோட செல்ஸ் வந்து நம்மள வந்து ரிப்பேர் பண்ணும். நம்மள வந்து ஃபுல்லா வந்து நம்மள காப்பாத்தும். அதே மாதிரிதான் காடு வந்து நம்மளை காப்பாத்தும். எப்படின்னா நாட் எஸ் ஃபுட் அந்த மாதிரி எல்லாம் கூட இல்ல, எனர்ஜி வைஸ்லயே உனக்கு காப்பாத்தும். காத்து இல்ல, எனர்ஜிடா, எனர்ஜி என்ன ஃபீல் அப்படின்னு கேக்குற சொல்றது. இப்ப ரஜினிகாந்த் என்ஜினியர் பார்த்திருக்கீங்களா? அப்ப ஓகேலா அவுரா, அந்த அவுரா கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் காட்டுல இருக்கிற அவுரா வந்து உன்னை ஆட்டோமேட்டிக்கா ஹீல் பண்ணும். அதனால உன்னோட லவ் எனர்ஜி வந்து எதுல இருந்து வரும்னா ஒரு சிட்டன் மெட்டீரியல்ஸ்ல இருந்து வரும். இல்ல அதான் அவன்கிட்ட சொல்றேன், அவன் இப்ப சொல்லுவான் பாரு. இப்ப நான் ரிவ்யூ கொடுத்தேன், ஏன்னா நீ தான் ஆச்சரியக்குரிய கேக்குறேன். உனக்கு நான் சொல்லி புரிய வச்சுட்டேன், அவன் ரிவ்யூ சொல்றான். அவனுக்கு எப்படி தெரியுமா, நான் லவ் பண்றப்ப என் வாழ்க்கை நம்மள எதுன்னு ஒண்ணாம இருக்கா. சரி இல்ல இப்ப எப்படின்னா certain things வந்து உனக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஓகேயா? அதுதான் நம்ம கிட்ட இல்ல. நீ வந்து இப்ப நீ யோசிச்சு போயிரு, அந்த காலத்துல நம்ம வந்து சில்புரி போடாம நடந்தோம், இப்ப நீ சில்புரி போடாம நடக்கிறியா? சோ அதே மாதிரிதான் இந்த கல்லுல வந்து இந்த கல்லு எல்லாமே கொஞ்சம் நேச்சர் வந்து உனக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க நேச்சரை நீ டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு நேச்சர் உன்னை சேர்ந்து டிஸ்ட்ராய் பண்ணுது. ஏன் இப்ப நீ மென்டல் டிப்ரெஸ் ஆகல? நான் ஆகல அப்படின்னு தானே சொல்றேன். ஒண்ணுமே புரியல. அந்த பக்கத்து போ. நீ சொன்னது வந்து கடைசியா வந்து என்னதுக்கு உனக்கு புரியுதா? என்னது சொன்ன? சிலிப்பர் போட்டு நடக்கிறது தெரியுமா? ஆமா, முன்ன வந்து சிலிப்பர் போடல, இப்ப சிலிப்பர் போடுறோம். அவர் என்ன கேக்குறாருன்னா அந்த மரத்தை வந்து இப்ப வெட்டுறனால தானே வந்து கான்செப்ட் வந்து எல்லாம் இப்போ மரம்லாம் அழிஞ்சுக்கிட்டு போகுது. சோ வந்து அதுதான் அவர் சொல்றாரு. இல்ல மரம்னு இல்ல, எப்படின்னா இப்ப மரம்னு இல்ல ஒரு காடு வந்து அதான் நான் சொல்ல, இது ஒரு பெரிய டாபிக். சுருக்குங்க. சரி நீ அவன்கிட்ட வா, திரும்பி வா. சொல்றேன், எனக்கு மெட்ஸ் வராது. எனக்கு மெட்ஸ் வந்தது, வர விடாம தடுத்துட்டாங்க. சொல்றது ஓகே அக்செப்டபிள். ஏன்னா அந்த காலத்துல வந்து
என்வாயரன்மெண்ட் வந்து நமக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு, மரம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் அழிக்க அவங்க கிரியேட் பண்ண ஒரு வேர்ல்ட்ல தான் நம்ம மசோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஃபேண்டசி. நம்ம படத்துல பார்த்து இதான் காதல் நடிச்சுட்டு போடுறோம். அப்படி ரியாலிட்டி அது கிடையாது. ஸோ நான் பார்த்தோன்னா ரீல்ஸ்ல பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தாக்கே வா இந்த கப்பல் நல்லா இருக்காங்க, வா கிஃப்ட் வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உன்கிட்ட கேட்கும், அவன் கிஃப்ட் வாங்கி தரா, நீ கிஃப்ட் வாங்கி தர. பாத்தியா பயம் முடிச்சிட்டா என்ன டெக்னாலஜி. ஆனா அவன் கரெக்டா பேசிட்டான். அவன் சொன்னது புரியுது. அவன் என்ன சொல்ல வரானா, அவன் சொன்னது வந்து வேற, நான் சொன்னது வேற. அவன் நான் வந்து சயின்ஸ் சொல்றேன். சயின்ஸோட சொல்றான். இப்ப அண்ணன் தியரி என்ன சொல்லுவாரு? நான் என் தியரியில சொல்லணுமா? என் தியரியில ஒண்ணுதான்டா அவனுக்கு என்ன சொன்னானா அதை கேட்டுக்க. என் தியரியில ஒண்ணுதான்டா. அவன் என்ன சொன்னானா அதை கேட்டுக்க. ஓகே, எப்படின்னா இப்ப இன்ஸ்டால அவன் சொல்ற வரி இன்ஸ்டால வந்து ஒருத்தன் வந்து போஸ்ட் பண்றான் வச்சுக்க, நீ உன் கெட்ட விஷயத்துல இன்ஸ்டால நீ போஸ்ட் வாய்ப்பே இல்ல. சேம் as that. சோ உனக்கு சந்தோஷமான மூமெண்ட், நீ லைஃப்ல சந்தோஷமா இருக்கிற மூமெண்ட் நீ ஒரு மெமரியா அதை போஸ்ட் பண்ண. ஆனா உனக்கு ஒரு கெட்டது வந்துச்சுன்னா அது ஏன் போஸ்ட் பண்ண மாட்டேன்னா அது வந்து எனக்குள்ளதான் இருக்கு, மத்தவங்கள்ட்ட யாரும் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு காட்ட மாட்டேன். ஆனா வந்து சில பேரோட மைண்ட் செட், I don't blame on everyone. சில பேர் certain of them அந்த மைண்ட் செட் இருக்கு. எப்படின்னா என்ன இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கா, நம்ம இத பாரு இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கா, நம்ம ஏன் இல்லன்னு. ஆனா அவனுக்கு தெரியும் அவன் கஷ்டம் அவன் காட்டிக்கல, அவன் சந்தோஷம் மட்டும். அந்த ஆஸ்ட்ரிச் முட்டை போடும் தெரியுமா, பெருசா அழகா இருக்குமே. இந்த பேஸ் தான் அன்செட்டிலபிள் இதுதான் அவன் சொல்றது. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா? சரி இப்ப சொல்லு அடி நீ சொல்லு. கேட்குமா கேட்காது என்னது இந்த ரீல்ஸ்ல கேட்காது. சோ அப்படி முடியாதுன்னு சொல்லிட்டேன். சண்டை வரும். இதனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆளு எல்லாம் கூட வச்சுக்கணும். உண்டாகும். அந்த மாதிரி கேட்டது இல்ல. நான் முடிச்சிருவேன் படம். சத்தியமா கேட்டது இல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி gift வாங்கி தரணும். ஒருவேளை கேட்டா நானே தான் சொந்தமா யோசிச்சு செய்வேன். சோ நீயே கேப்ப போயிட்டாரு. நான் கேட்க மாட்டேன். நானே இந்த மாதிரி gift வாங்கி தரணும். அந்த மாதிரி கன்சிடர் அவரே இனிஷியேட்டிவ் போடுறாருல. அவங்களும் புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. ஆனா அவன் சொன்ன லைஃப்ல ஒண்ணு இருக்கு தெரியுமா, இப்ப நம்ம க்ரோ பண்ற ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து எப்படின்னா இப்ப பியூல் பண்ற ஒரு சிஸ்டம்ல தான் நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் க்ரோ பண்றோமே. அந்த சிஸ்டம் எப்படி தெரியுமா, ரேட் ரேஸ் பண்ணுவாங்க. மெட்ரிக்ஸ் ரேட் ரேஸ்னா எப்படி தெரியுமா, அந்த கண்ணாடியை போட்டு ஒருத்தர் தூணி நாளி நீதி நீதி அப்படி உட்கார்ந்து இருப்பாரு தெரியுமா, பாத்திருக்கியா? என்ன தூணு பாத்துல நம்ம பையன் வந்து எப்படி சொல்றதுன்னா, நீ வந்து ஸ்கூலுக்கு போற, வேலைக்கு போற, வீட்டுக்கு வர, திரும்பி படிக்கிற, திரும்பி வேலைக்கு போற, வீட்டுக்கு வர, வேலைக்கு போற, வேலைக்கு வர, கல்யாணம் பண்ற, திரும்பி குழந்தை வருது, அதேதான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா வந்து இந்த சைக்கிள்ல இருந்து வந்து வேலையை தாண்டி நீ உன் பிசினஸ் பண்ணணும், நான் இப்படி ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எடுப்ப தெரியுமா, அது வந்து அதுதான் வந்து இந்த ரேட் ரேஸ்ல இருந்து நீ வெளியே வர அந்த இடத்துல. ஆனா அது வரைக்கும் நீ ரேட் ரேஸ் தான் ஓடுற, ஏன்னா உனக்கு கமிட்மெண்ட்ஸ். இன்னொன்னு இப்ப எப்படி தெரியுமா, உனக்கு வந்து ரேட் ரேஸ் வந்து சிம்பிள் தான். ரேட் ரேஸ் வந்து அவனுக்கு உருவாக்குன ஒரு சிஸ்டம் சைக்கிள். இப்ப நீ யோசிச்சு பாரு, முயல் உண்மையில இந்த கட்டத்துல நம்ம கை கொடுத்தே ஆகணும். சொல்றா ரேட்னா முயல் மவுஸ்னா இல்லாம சொல்லிட்டேன். சொல்லுங்க பாப்பா கண்டுபிடிக்கும். ரேட் ரேஸ் நீ எலி பத்திரிக்கை கூண்டுல விட்டா ரொம்ப அந்த சர்க்கிள் பத்திரிக்கை அதுவே ஒரு எலி தான். அதுதான் எலி வகை சேர்ந்தது. இல்ல நீ சிம்பிள் தான். ரேட் ரேஸ்னா என்ன தெரியுமா, நீ ஓடிட்டே தான் இருப்ப, நீ முடியாது. எலி என்ன பண்ணும், சாப்பிடும். அந்த கூண்டுல ஹாம்ஸ்டர் எல்லாம் பார்த்தனா சாப்பிடும், திரும்பி அதுல போய் ஓடும், திரும்பி சாப்பிடும், அதுல போய் ஓடும். அதான் அதுக்கு வேலை. அதான் வேலையே, அவனுக்கு அதான் வேலை. அதுதான் ரேட் ரேஸ். இன்னும் இதுதான் உன்னோட லைஃப் சைக்கிள், என்னோட லைஃப் சைக்கிள். நல்லா யோசிச்சு பாரு. நீ நினைக்கிற பல விஷயம் மீடியால பாக்குறது, சில விஷயம் உண்மையே இல்லை, பொய். அது இப்ப அது எப்படின்னா அவனுக்கு செட் பண்ணதான் நீ வந்து பாத்துட்டு இருக்க. ஒருத்தர் செட் பண்றான், எனக்கு நியூஸ்ல இப்படிதான் வெளியாகணும், இப்படிதான் வெளியாகணும், இதை பார்த்தா இவனுக்கு எப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்ப வச்சுக்கோ, அவனுக்கு சொந்தம் கொடுக்க, சிம்பிளான சொந்தம்.
டேய் என்னது இந்த Simple நம்ம சொல்றேன். நான் நம்ம இடத்த தமிழ்ல போட்டு அடிக்கிறோம்டா உன் ரத்தம் துடிக்கும் ரைட்டா சிம்பிள் சொந்தம் நானே சொல்றேன் எப்படி தெரியுமா சிம்பிள் சொந்தம் எப்படி தெரியுமா நம்ம சென்னையில வச்சுக்க நம்ம நிறைய பேசுறோம் ஆனா வந்து சிலதை வந்து எது நல்லா இருக்கோ அதை மட்டும் தான் வைப்போம் மற்றது எதையும் வைக்க மாட்டோம் சேனல் ப்ரோமோட் பண்றது அவ்வளவுதான் சோ எப்பயும் போல சப்ஸ்கிரைப் டு கண்டென்ட் நோ கண்டென்ட் மறந்துடாதீங்க நான் திருப்பி சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் வியூ கொஞ்சம் அப்படின்னு போவோம் ஓகே So, இதெல்லாம் தான் திருப்பி வாங்க அங்க போங்க. ஓகே நீ ஆசைட்ல Right, நினைச்சிருக்க right. பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க இதெல்லாம் பேசணும்ல லவ் பத்தி பேசணும் அவன் தான் இந்த லவ் எழுதுது வாவ் இட்ஸ் a valentine's day special மறந்துட்டேன் ஆமா கொஞ்ச நேரத்துல வேலண்டைன் டே நாளைக்கு நான் செலிப்ரேட் பண்ண போறேன் பெரிய ஆட்சிகளுமே பேசிட்டு இருக்காங்க வீடியோ ஒரு வாரம் கழிச்சு தானே போடுவீங்க. ஆமா ஆனா நம்ம செய்யற நீ டே வந்து பார்க்கறதுல Valentine's Day ஸ்பெஷல்லா சோ அதனால சொல்றேன் ஆனா Valentine's Day ஸ்பெஷல் நீங்க பாத்தீங்களா Valentine's Day ஸ்பெஷல் தான் ஆனா வந்து நாங்க எல்லாம் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கோம் சோ அப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் கொஞ்சம் நல்லவங்க தான் எனக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கு நான் போன் வருது. போறது பிளான் எல்லாம் கேட்டல அவ்வளவுதான். சோ விகேஷ் போன் வருது. எனக்கு தெரியல என்ன சொல்றானுங்க விகேஷ் போன் வருது. சத்தியமா சொல்றேங்க இல்ல எடுத்துருமா யார் சரி இவருதான் சோ அதான் அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னாச்சும் இருக்கா என்னாச்சும் கான்டென்ட் அவனுக்கு ரிலேட் பண்ணிருக்கா எலக்ட்ரிக்ஸ் பத்தி சொல்றேன் ஆக்சுவலி டிமாண்ட் ஒண்ணு கிரியேட் பண்றாங்களே சரி அந்த டிமாண்ட் தேவையே இல்ல என்ன அந்த காலத்துல இப்ப நம்ம போன் வேணும் நம்மளுக்கு போன் வேணும் கால் பண்றதுக்கு போன் வேணும் ஆனா அந்த போன்ல வந்து ஹை ஸ்பெக் லோ ஸ்பெக் கிரியேட் பண்றானுங்கல்ல அப்படின்னு சொல்றத விட ஃபர்ஸ்டா வந்து கொகையில தான் இருந்தாங்க எதுக்கு வீடு கட்டணும் சரி வீடு கட்டினாங்க ஓகே இது ஒரு சிவில் இன்ஜினியர் கேக்குறதுதான் வந்து இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் அதான் அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து நம்ம எங்க இருந்து நடந்து போலாம் மாடியில பின்னாடி ஒரு ரோடா கட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் மோட்டர் கொண்டு வந்தாங்க இப்ப காடி இப்ப அந்த காடியிலேயே வந்து விலை கூடியான காடி விலை குறைவான காடி விலை ஆனா ஒரு இது இருக்கு நீ யோசி இப்ப நீ நடந்து போனா இங்க இருந்து பின்னாடி நடந்து இல்ல ஆக்சுவலி நடந்து போறதுக்கு ஒரு அவசியம் இல்ல இல்ல இவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஒரு அவசியத்தை இவன் சொல்ற விஷயம் கரெக்ட் தான் ஆனா இவன் சொல்ற விஷயம் வந்து எப்படின்னா இப்ப ஈஸியா சொல்லணும்னா காடியில போனா சரி தானே ஆனா ஏன் காடியில வந்து நீங்க வெல்ஃபேர்ல போகணும் ரேஞ்ச் ரோட்ல போகணும் ஏன் வந்து நீங்க வந்து ஹோண்டா சிவிக்குள்ள போகணும் காடியில நீ எந்த காடியில போனாலும் காடி தானே ஒரு 100 days ago அதுதான் உங்க மென்டாலிட்டியா அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் எத்தனை கிலோமீட்டர்ஸ் 1000 கிலோமீட்டர்ஸ் நடந்தானே போனாங்க யோசிச்சு பாரு நம்ம ஒரேஷா ஜாம்ல நீ ஹோண்டா சிவிக் வாங்குனது லம்போர்ஜினியும் சரி ஜாம்ல வாட்டி தான் கிராக மைலி பக்கத்துல லம்போ போவோம் அது பக்கத்துல சிட்டி போகுது எதுக்கு நம்ம லம்போ வாங்கணும் சிட்டி வாங்கணும் மைலிலே போவோமே சோ லம்போ ஆனஸ் அதான் பிரச்சனை ஏன்னா ரீசெண்டா நீங்க சோஷியல் மீடியால பாத்துக்கலாம் கிளாங் வேலி இஸ் ஹேப்பி ஜாம் இன்னொன்னு என்ன கதைனா உண்மையாவே ரிச் பர்சன் நான் எத்தனையோ நம்ம ரிச் பர்சன் போய் பார்த்தோம்னா அதுல இப்ப உங்களுக்கே தெரியும் நம்ம எத்தனை பேர் சர்வே பண்ணிருப்போம்னு நம்ம சர்வே பண்ணி நேரடியா போய் பார்த்தது சர்வே பண்ணது ஏன்னா ஒரு மினி பணக்காரன் இல்ல எனக்கு தெரியாது இதெல்லாம் இல்ல ஓகே சொல்லுங்க அப்ப வந்து அவங்கலாம் எப்படின்னா ஒரு காடி பைச்சாங்கன்னா ரொம்ப பழைய காடி பைப்பாங்க இல்லன்னா வந்து ஒரு காடி வாங்கிடுவாங்க அதே காடி ரொம்ப வருஷம் பாய்ச்சி அதே தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க காடி சில பேர் காடி எல்லாம் கூட வாங்குறாங்க அந்த அதெல்லாம் வந்து என்ன கதைன்னா வந்து அதான் சொல்ல ப்ரிஃபரன்ஸ் இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனா வந்து அது வாங்குறாங்க அவங்க மெயின்டைன் பண்ண முடிச்சுன்னா ஓகே ஆனா இப்ப நார்மல் வேலைக்கு போறவங்க அவங்க இப்பதான் 15K சம்பளம் எடுப்பாங்க ஆனா வந்து நேரம் ஒரு மாசம் நீ மனசாட்சியோட பேசுறா நார்மல் வேலையில 15K சம்பளம் நார்மல் வேலை 5K மனுஷால பேசிக் சேலரி 2 தாண்டா குடுக்குறானுங்க இல்ல ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒரு ப்ரொஃபஷனல் 1.7 ஆமா 1.7 தான் பேசிக் பேசிக்கா ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் பேசிக் சொல்றல இப்ப நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா படிச்சு ஒரு வேலைக்கு போறீங்க ஏறி ஒரு 5 வருஷம் கழிச்சு ஏறி ஒரு 15,000 10,000 வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் ஓகே गाइस இப்ப எல்லாரும் புரிஞ்சீங்க அவனோட சம்பளம் அவ்வளவுதான் பதிவு பண்ணிக்கோங்க நீ ஒரு கேள்வி கேட்ட தெரியுமா அவங்க என்னது அதே காடி அந்த பழைய காடி வச்சு புது காடியில வாங்குறாங்க ஏன் அந்த பழைய காடி விக்க மாட்டாங்க விக்க மாட்டாங்க அந்த கன்சர்ன் வந்து அந்த காடி வந்து எப்படி சொல்றது இல்ல சென்டிமெண்ட் ரீசன் தான் ஆனா இப்ப மலேசியா முன்னேறணும்னா இது சிங்கப்பூர் ஒரே வழிதான் ஆமா ஏன்னா சென்டிமெண்ட் ரீசன் ஓகே நான் நீ பத்திரிக்காங்க என்கிட்ட பழைய வீரம் இப்ப நீ மலேசியால வந்து நீ பிரேக் டவுன் ஆகுற பாதி இடத்துல நீ போய் பார்த்தனா முன்னுக்கு வந்து பொண்ண ஜாமா இருக்கும் ஆனா நீ யோசிப்ப என்னமோ நடந்துச்சு போல என்னமோ நடந்துச்சா நீ அது சொல்ல யாரையா ஏதோ சொன்னாங்க நாங்க வந்துகிட்டு இருக்கோம்டா பழைய ஒண்டாடா வச்சு தாக்கி இருக்கான் போல காடி ரேடியேட்டர் வெட்டிச்சு எரியுது டேய் நாங்க அத பாக்குறோம் தெரியுமா அது லைவ் பாக்குறோம் அப்படியே வெடிச்சு
பாத்துக்கோ. இதுதான் எங்க நடக்குது. தெரியுமா நம்ம வீட்டு பின்னால அந்த மால் இருக்கா, மால் கிட்ட அந்த லோர் பின்னால போற அப்பாவும் கூட பாரு, ஆமா. அப்பாவும் கூட பாதல், அப்பாவும் கூட பாதல். ஆனா என்ன கதைனா இப்ப வந்து சிம்பிள் தாடா. இந்த மாதிரி நீ சிங்கப்பூர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்தாதான் நம்ம நாட்டு முன்னேறும். ஏன்னா நீ பழகிட்டு நிறைய ஸ்டார்ட் ஆச்சுக்க 5 வருஷம் தான் ஒரு காடி 5 வருஷம் ஒரு காடி போய் முடியும் சிங்கப்பூர்ல. நீ அதனால ஆமா இன்னும் நீ பழக்கறனா. சரி நீ யோசி சிங்கப்பூர்ல இப்ப மலேசியால காடி வாங்குற வச்சுக்கேன் 9 வருஷம் லோன் போடுறேன். ஓகேயா, 9 வருஷம் நான் காடி பாய்க்கிறேன். ஆனா 5 வருஷம் தான் உனக்கு மலேசியால ரூல் கொடுக்குறேன். திடீர்னு 5 வருஷம் தான் வந்து நீ காடி பாய்க்க முடியும், கொடுத்துடணும். 10 வருஷம் போட்டாலும் ஆனா லோன் வந்து 9 வருஷம். நீ சொல்லி இப்ப 5 வருஷம் காடி பைப்பே வைக்க முடியும். ஆனா சிங்கப்பூர்ல ஒரு காடியை நீ மேக்ஸிமம் 5 வருஷம் வைக்க முடியும். ஏன் இந்த சிஸ்டம்னா ஈஸியா சொல்லுவா, இந்த ஜாம் வரக்கூடாது சொல்லிதான் அந்த சிஸ்டம். நீ ஒரு 5 வருஷம் ஒரு காடி புது காடி பைப்ப 5 வருஷம் அந்த காடி எந்த ப்ராப்ளமும் வராது. அப்ப ரோட்ல ஜாமே ஆகாது. பழைய காடினால தான் மோஸ்ட்லி பிரேக் டவுன் ஆகுது. ஏன்னா நீ பழைய காடி வந்து பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நீ நிறைய பண்ணணும். நிறைய இருக்கு. அண்ணி சொல்ல மாட்டேன். அவங்க வந்து என்ன கதைனா தனுஷ் அந்த இந்த படம் பாத்திருக்கியா, சைக்கிள்ல யாரு நீ தனுஷ் படம் பாத்திருக்கியா, அந்த இன்டர்வியூல போயிட்டு அவன் அந்த டோனுக்கு தான் வருவான். அப்ப அவனுக்கே ஏதாச்சும் கதை இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு வந்து பூந்துருவாங்க எனக்கா. ஆனா இல்ல ஆக்சுவலி உண்மை கருத்து தான். ஆக்சுவலி மலேசியால ஜாம் ஆகுறது காரணமே இதுதான், காடினாலதான். காடினால இன்னொன்னு என்ன தெரியுமா ஒரு கதை சிம்பிளா நான் சொல்லுவா, இல்ல சிம்பிளா நானும் சொல்லுவேன். நானே சொல்லுவேன் அந்த விஷயம் என்ன தெரியுமா. சோ நம்ம போறோம் வச்சுக்க, இந்த லோரில ஓடலாம், நீ அந்த லோரிலையும் ஓடலாம், இந்த லோரிலையும் ஓடலாம், இந்த லோரிலையும் ஓடலாம். இல்ல இப்ப ஒரு இடத்துல ஓகே எக்ஸாம்பிள் நான் ஜோக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் தம் ரிலேட்டட் பண்ணி சிம்பிள் வராது. மோஸ்ட் ஆஃப் தம் ரிலேட்டட் பண்ணி எப்படி தெரியுமா, மிட்வெளி பாதை பாத்திருக்கியா, மிட்வெளி பாதை நீக்க பிஜேல இருந்து வர வச்சுக்க ஃபெடரல்ல வந்துட்டு மிட்வெளிக்கு போடுற ஒரு பாதை இருக்கும். அது நீ பாரு லெஃப்ட் சைட்ல நீ பிஜேல இருந்து வந்துட்டு நேரா இப்படி 3வது லைன்ல வந்துகிட்டு இருக்க. நீ கொஞ்சமாச்சும் உனக்கு ஒரு காமன் சென்ஸ்னு ஒண்ணு இருந்தா உனக்கு தெரியும் நீ ரொம்ப சோ என்னன்னா நீ உனக்கு ஒரு காமன் சென்ஸ்னு ஒண்ணு இருந்தா நீ வந்து ஓகே நான் இப்ப பிரீஃபீல்ட் போக போறேன் இல்ல கேலுக்கு போக போறேன்னா நீ இந்த 3வது லைன் எடுத்து ஓடலாம். ஓகே நீ வந்து நீ உனக்கு தெரியும் நீ மிட்வெளி தான் போக போற, செரஸ் பார்த்தா அந்த பக்கம் தான் இறக்க போறேன்னு. நீ 3வது லைன் எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல 3வது லைன்ல இருந்து வெட்டி இங்க நேரம் போய் போடுவியா? அந்த இடத்துல காடி இல்லன்னா கோசமா இருந்தா நீ போறதே இருக்கு. உனக்கு தெரியுது பேஜாம நிக்குது, ஏன்னா மின்னுக்கு நிக்கிறாங்க, மின்னுக்கு ஏற்கனவே வந்து ஆள்லாம் போற நிக்கிறாங்க, இந்த மாதிரி நிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா நீ இந்த 3வது லைனே எடுத்துட்டு போயிட்டு தாண்டி போய் போந்தா நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி நீ பாத்துக்கியா. சோ மலேசியன்ஸ் ஐ ஜஸ்ட் அட்வைஸ் ஒன் திங், நல்லா ரிலேட் பண்ணீங்க நம்ம காம்பிலைசேஷன். சோ அது ஒரு காமன் சென்ஸ். எப்படி சொல்லிட்டா, அது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு டிராபிக்ல ஓடுறீங்கன்னா சைட்ல ஓகே உங்க லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அங்க போங்க. 3வது லைன்ல இருந்து நேரா பொத்துக்கணும் போந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்ல இன்னொன்னு ஆக்சுவலி அதுதான் ஜேம் மெயினான ரீசன் ஆக்சுவலி. ஏன்னா நீங்க இப்ப 3வது லைன்ல இருந்து வந்துட்டு ஓகே நீங்க வந்து வரீங்க, எனக்கு புரியுது. ஆனா வந்து இங்க நிக்கிற வந்து கடுப்பா ஆகுவான். எப்படி சொல்றது, இவன் ரொம்ப நேரம் நிக்கிறான், நீங்க நேரா வந்து இடத்துல போறீங்கன்னு சொல்லிட்டு இவன் வழி விட மாட்டான். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, நீங்க நிப்பீங்க. சோ பின்னால உள்ளது மொத்தமா ஜாம் ஆகி முடிச்சு விட்டுருவோம். இல்ல ஆனா என்ன கதை இது உண்மைதான். நான் ஏன் தெரியுமா இவ்வளவு எமோஷனா பேசுறேன், அது உண்மையில பாதிக்கப்பட்டேன். இன்னைக்கு ஒரு வாழ்க்கை கொஞ்சம் இது வருஷம் பரவாயில்ல. ஓகே இந்த லைன்ல வந்து இந்த லைன் யூட்டர்ன் பண்ற லைன் பின்னாடி ஜாமா நடக்குது. சின்ன கதையே தெரியல, சின்ன கதை ஜாமா இருக்கு. இல்ல அது ஜாம் ஆச்சு. இந்த லோரிக்காரன் வந்து ஓகே தெரிஞ்சிருச்சு ஓகே இந்த மாதிரி வந்து நம்ம பூரணும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணிருக்கலாம், மின்னுக்கு அழகா போய் நின்றுக்கலாம். இல்ல அவர் டீசனான வரான், இப்படி நின்னுட்டாரு இன்னைக்கு. நான் பின்னாடி சரியான ஜாமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை வெட்டி இப்படி லெஃப்ட்ல வெட்டி மின்னுக்கு ரைட்டு பூர்ற ஃபுல்லா கொசுவங்க இருக்கு யூட்டர்ன் பண்ற பாது. இதுதான் ஒரு நம்ம பயணங்கள்ட்ட இருக்கிறது. எப்படின்னா அங்க வந்து அந்த அவசியமே இல்ல தெரியுமா, நீ ஜாம் பண்ணணும், நீ வந்து இதாக்கணும்னு ஒரு அவசியமே இருக்காது. சோ இந்த மாதிரி ஓடுறப்பதான் அந்த சில பேருக்கு நம்மளா ஜாம் பண்ணி இது பண்ணி விடல, அந்த ஆட்டோமேட்டிக்கா காடியே அந்த காடி ரோசா வைஸ்னா அப்புறம் இல்ல இல்ல ரெண்டாவது நீ பாக்குறீங்க மோஸ்ட் ரேட்டட் கேல்சியம் பாதிய பாரு இருக்குறதுலயே தொருவான பாரு. ஏன் சொல்லிட்டா நீ அது சம்பந்தம் இல்லாத ஜாம் தெரியுமா. பஸ்ஸுக்காரங்க எப்படி சொல்றதுன்னா நீ வந்து பக்கிங் லாட்னு ஒண்ணு இருக்கு, ஆனா நீ ஏன் ரோட்ல நிக்கிற, அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். டேய் அந்த இடத்துல நான் வெடிச்சுட்டு தெரியுமா, பல இடத்துல வேஸ்ட்ல காட்டுது ஜாமனு காட்டுது. என்னடா ஜாமனு பார்த்தா
பஸ்ஸுக்கான ரோட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, காடிக்காரன் எல்லாம் வெட்டுற ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டானுங்க. இன்னொன்னு ஒரு காடி எடுத்து அவங்களுக்கு பொறுமை. ரெண்டாவது உனக்கு அது சோப்பு லைன், அந்த சோப்பு லைன்ல ஓடக்கூடாதுன்னு தெரியும். ஒரு லோரிக்காரங்க நம்ம தமிழ்நாடு தான் ஃபுல்லா காடியை நிப்பாட்டிட்டேன்டா, எனக்கு சோப்பு லைட் விடுவ போகுது. அப்புறம் என்ன பண்ணி அவனும் மின்னுக்கு போய் நின்று ஆகணும். இவங்க என் பின்னாடி நிக்கிறாங்க லோரிக்காரங்க, என்ன பண்ணிருப்பாங்கன்ற ஒத்துட்டு இப்படி வேண்டாங்க சோப்பு லைன்ல கேட்டா என் கூட ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்காங்களா. அவன் என்ன விட மாட்டான், என் மின்னுக்குள்ளவனே என்ன விட மாட்டான் போறதுக்கு. இவன் எங்க போறது? ஆனா நான் ஒண்ணு செய்யல அப்படி நின்றுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். இதுல ரூட் காஸ் என்னன்னா ஏமலி தப்பு இருக்கு. ஏன்னா நானும் அதுல ஒரு ஜாம் காரணம் அந்த இடத்துல, அது ஏமலி நான் ஒத்துப்பேன். ஆனா இது ரூட் காஸ் எங்கன்னா இந்த லோரிக்காரங்க மலையா இருக்கு, இவன் காடிக்கார மலையா இருக்கு. உண்மையில பிரச்சனை பிடிச்சு காடி. ஆனா இருக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏன் தெரியுமா இவனே சொல்றேன், இன்னொருத்தரையும் காப்புவோம் போட்டு பொலித்தாலதான் சாப்பிடுவேன் நிக்கிறான். சாப்பிட்டா அவருக்கு சோறு பொலித்தாலதான் இறங்கும். அங்கேதான் இவருதான். ஆனா ஆக்சுவலி உண்மைக்கு அதபடி கேரள ஜாம் நம்ம தவிர்க்க முடியல. ஆனா மத்த ஸ்டேட்லயும் அப்படிதான் இருக்கு, எனக்கே புரியல. யார் சொன்னா? இல்ல மொத்த ஸ்டேட்ல அப்படிதான் இருக்கு. ரொம்ப இல்ல வெக்கேஷன் டைம் ஓகே, அது நம்ம பையனுங்க பண்ற வேலை தான் அங்கேயும். நீ வெக்கேஷன் டைம் நீ உம்மானே அப்படிதான். இந்த பிரிட்ஜ் தாண்ட முடியாது நல்ல காலத்துல. அது எனக்கு தெரியல. அது பிரிட்ஜ் மட்டும் தானே. பின்னாடி வந்து சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டேலாம் பிரிட்ஜ் மட்டும் தானே அப்படியே பார்த்தாலும் உள்ள டிரைவர்ஸ் வந்து ரெக்லெஸ் டிரைவர்ஸ் எல்லாமே. என்ன கதை? பின்னாடி டிராஃபிக் ஜாம் கதை. பின்னாடி மேமா அப்படிதான் பிரிட்ஜ் ஏதே அம்மா நார்மல் உள்ள போனா ஓகே உள்ள லப்பாஸ் பிரிட்ஜ் மட்டும் தான் உனக்கு பிரச்சனை, எங்களுக்கு கேளே பிரச்சனை. அந்த கட்டத்துல எனக்கு ஒரு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. உனக்கு எல்லாரும் வரும். இதுல என்ன கதைன்னா இப்ப வந்து எல்லாருமே மோட்டார் பைக்ஸ் இருக்கோம் ரைட்டா, எல்லாம் மோட்டார் பைக் அட்லீஸ்ட் மோட்டார் பைக் ஓட்டி இருக்கோம் ரைட்டா. மோட்டார் பைக்னா அவனுக்கு தான்டா இருக்கிறதே கோளாறு பிடிச்சவனுங்க. எங்க உண்மையாடா நான் சிக்னல் லைட் சேர்றேன், நான் சிக்னல் லைட் போடலன்னா அது என் மேல சாலாடா, நானே என்ன துப்பிப்பேன் அப்பப்ப. சரி சிக்னல் லைட் போடாம பண்ணிட்டேன், என் மேலதான் தப்பு நான் ஒத்துக்கிறேன். நீ சிக்னல் லைட் போட்டு நான் பூர போண்டா போன் அடிச்சு பாத்துருவான்டா, சாத்திக்கிட்டு வருவோம் அங்க பூந்துக்கிட்டு. மோட்டர் மெயினா ஏத்தமான முதுகுல பேக் ஒரு தூக்கிட்டு வரவங்கள கோத்தா பேக் அவனுங்க தான் கதையே. காடி கண்ண வச்சுட்டு விட்டான்டா ஒருத்தன் இன்னைக்கு. லைட்டா இது பண்ணிட்டான், லைட்டா தட்டி விட்டான். அது உள்ளுக்கு உள்ளுக்கு போகுது. தம்பி இங்க வாங்க. நீ ஒரு வீடியோ பாத்து எல்லாரும் பாத்துருப்போம், ஒரு வீடியோ போஷி காடி மோட்டருக்கார எச்சிட்டு போவான கண்ணாடிய. ஆனா வந்து பாஷி வேற கண்ணாடி எவ்வளவுன்னு அது 2500 இல்லையா? 2500 அந்த கண்ணாடி செட்டு மட்டுமே 2500 3000 ஈஸியா சீட் போவான். ஆனா நீ யோசிச்சு பாரு, நீ ஆனா அது தப்பு ஆனா மோட்டருக்கார மேலதானே தப்பு வந்து எப்படி சொன்னா, நீங்க காடி கண்ணாடி உடைச்சிட்டு இப்ப போயிருக்கீங்க. நாங்க கேட்டது வந்து என்னது தப்பு, காடி மேல மோட்டர் மேல காடி வந்து லைன்ல தானே இல்ல எனக்கு மோட்டர் லைன் கிட்ட இருந்தான் போல சில அப்படிலாம் அந்த போஷி. அவன் எதுலயோ ஒரு எத்திட்டா உடனே. ரெண்டாவது அந்த இது டிஆர்எக்ஸ் ஆக்சிடென்ட் அது இங்க அத சரி நீ சொல்ல, அது யார் பிரசாரா? நீ அது வந்து அது எப்படி எனக்கே தெரியும். இதான் நாட்டு நடப்ப பார்த்தா தானே பார்த்தா அப்படின்னு எப்படி சொல்றேன் காடி பிரசாரா? நீ பார்த்த? ஆமா நான் பார்த்தேன், பின்னாடி தான் எருமை. நீ சொல்லுப்பா இது டிஆர்எக்ஸ்ல அந்த காடி கடை எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க இப்ப நீங்க? நீ அதே இப்ப மாதிரி நீங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க சொல்லுங்க. கதுவி வந்து இடிச்சாங்க. ஆமா காடி காடி மேல சின்ன பையன் போன்றது தெரியும் தானே. அப்ப இல்ல இல்ல ஈஸியா நம்ம சொல்வா, காடிக்குள்ள ஏறினாலே நீங்க வந்து ஓட்டோல தட்டிடணும். ஆமா. காடி பழைய காடியா அது இருந்தாலும் ஆக்சுவலி இல்ல நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒண்டியா கேட்டேன் இந்த கதையை. எனக்கு தெரியல, எனக்கு இந்த இல்ல, டாபிக் இல்ல. பத்தி தெரியாது. ஆமா, யாரு கதை ஆமா, சொல்றான்னு நான் தெரியல. பின்னாடி வந்து vlogger. ஆமாவா? அந்த பின்னாடி வெள்ளை மோட்டர்ல வருவானே ஆமா, இவன், அவன் ஒரு vlogger. அவன் ஃபுல் வீடியோ வச்சிருக்கான் அதுல. அவன் வீடியோ போட்டனாலதான் எல்லாத்துக்கும் வந்துச்சு. சோ வந்து பின்னாடி வந்து ஒரு சின்ன பிள்ளை தான் இருந்திருக்கு. சோ தப்பு வந்து அது அவன் சடனா காடி தோணுது. மேல அது என்ன இல்ல, அது அந்த சின்ன வயசுல நம்ம பண்ணுவேன், ஏய் காடி தரப்புமே வரட்டாமே. ஆனா, child lockலா. ஆனா இன்னொன்னு, 9 வயசு பிள்ளையா 6 வயசு பிள்ளையா? So, இல்ல. precaution, அந்த பின்னாடி அந்த நெண்டலா சொல்லிட்டான், நான் வந்து பிரேக் வச்சுட்டேன். மோட்டர்காரன். அந்த அவன் வந்து முன்னுக்கு போனவன் வந்து வீஸ்ட்ரோக்ல சுசுகி வீஸ்ட்ரோ ஓட்டி இருக்கான். ஓ. பின்னாடி உள்ளவன் வந்து NS இது CF CF மோட்டோ. motor.
அவனோட மோட்டர் உண்மையிலேயே சாலிட். ரெண்டு மோட்டர் சாலிட் தெரியுமா உண்மையிலேயே. அவன் நார்மல் கப்சைட்ல போயிருந்தா அவன் வேகமா கூட போல ரொம்ப அந்த வீடியோல வேகமா கூட போல அவன் அது ஜெயம் பெரிய மோட்டர் போறான். இங்க இருந்துச்சுன்னா கவு திறந்தா அவன் பிரேக் போட்டுருக்கலாம், பின்னாடி எல்லாம் பிரேக் போட்டிருப்பான். அது கரெக்ட் இப்படி தெரியுமா இப்படி போகும்போது ஃபிளாப் பண்ணிட்டோம்னா ஒண்ணும் இல்ல. கரெக்டா வர கரெக்டா டைமிங் திறக்குது. இதுவும் பேஸ்ட் ஆன் ஃபேக்டர் லக்ல வச்சிக்க. லக் தான். அவனுக்கு ஒரு 2 செகண்ட்க்கு முன்னாடி லக் இருந்தா கதவு மின்னுக்கு தப்பிருக்கும். ஏன்னா அந்த மோட்டர் பிரேக் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். ஆமா ஸ்ட்ராங் தான். ஆனா விழுந்து அவன் மேல ஏத்தி அவன் நின்னு இறங்கி போயிட்டு கட்டாடலே கேட்டான். இல்ல சிஎஃப் ஆனா சிஎஃப் மோட்டோ வந்து இட்ஸ் a very good bike. ஆனா இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல சத்தியமா சாலிட் பைக் ஏன் தெரியுமா விலையே குறைவு. அது விலையே குறைவு. சிஎஃப் மோட்டோ 250 cc 10,000 கூட தான். அப்ப நீ என்ன வாங்குன? கேட்டிருக்கேன். அப்படியே அதுல என்ன சிஎஃப் மோட்டோ வரலப்பா. அப்ப இப்ப எடுப்பேன் பாப்போம். BMW எடுப்போம். இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ இல்ல, ப்ரொமோஷன் பண்ணல. இந்த வீடியோல பேசுறது எதுவுமே ப்ரொமோஷன் ரிலேட் பண்ணியோ ஸ்பான்சர் பண்ணியோ எது இல்ல. நாங்க அத பேசணும்னு பேசுறோம். நாங்க சொல்லறதுதான் பேசணும்னு பேசுறோம். சோ அது வந்து கண்டென்ட் நோ கண்டென்ட். டோன்ட் ஹர்ட் ஆர் டோன்ட் ப்ரோமோட் பண்றவங்க எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் பேசணும். ஆனா உனக்கு தெரியுமா ஆக்சுவலி பெரிய மோட்டர் மெயின்டெனன்ஸ் பண்ண வந்து நீ ஒரு உண்மையிலேயே மெயின்டைன் பண்றவங்க கிட்ட கேட்டனா விலை குறைவு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ ஈஸி தான். நீ என்ன பண்ணணும்னா உனக்கு கொஞ்சம் மெக்கானிக்கல் ஸ்டாஃப் தெரிஞ்சாலே நீயே ஃபில்டரை கட்டி ஆயில மாத்திட்டேன்னா வேலை முடிஞ்சு. ஆனா சிஎம் ஒன்று ஜோக்கா தான் இருக்கு. இல்ல ஒரு பிராண்ட் மட்டும் ராயல் என்ஃபீல்ட் கிராண்ட். ஆனா ராயல் என்ஃபீல்ட் டிக்கெட் பண்ணி கொண்டு யோசிச்சோம். நம்ம ஊருக்கு ராயல் என்ஃபீல்ட் நம்ம ஊருக்கு இல்ல. ரெண்டாவது ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை. ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப கடினம். ரேர் டெக்னீஷியனா கஷ்டம். ரொம்ப கஷ்டம். நீ எனக்கு தெரிஞ்சு யாரோ ஓகே இந்த வீடியோ வந்து நான் ஒரு பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். ஓகேவா இது வந்து ஏன்னா நம்ம தமிழகம் வந்து நிறைய பேர் இப்ப வந்து கேடிஎம் நோக்கி போறதுனால நிறைய கேடிஎம் பாக்குறாங்க. இல்ல இல்ல அவன் சொல்றது நிறைய தமிழகம் இப்ப வந்து அவன் சொல்ற ஒரு எப்படி சொல்றது ஒரு காஷன் மாதிரி அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான். ஓகே நல்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் அப்படியே ஃபாஸ்ட்ல இல்ல ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப சர்வீஸ் சென்டர் இருக்குல்ல, நான் எங்க வாங்கினேன்னா ஓல்ட் லைன் ரோடு இருக்கு அந்த சர்வீஸ் சென்டர் தான். சோ அப்ப என்ன சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு விட்டுட்டோம்னா அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான், உன் மோட்டர் நான் என்ன சொன்னேன் டி கிளட்ச் வந்து உருவ மாட்டிச்சுடா மோட்டர் மெதுவா போகுதுன்னு. அவன் கிளட்ச் பேர் மாத்திட்டான், கிளட்ச் கேபிள் மாத்திட்டான். அப்புறம் 3ஆவது சர்வீஸ்ல என்ன மாத்திரம் கேட்டு ஸ்பாட் கேட்டு டயரு எல்லாத்தையும் சேர்த்து 2000 வெள்ளி பில்லு போட்டான்டா. சம்மந்தமே இல்ல. கதையை கேளு ஓகேவா. கேடிஎம் மோட்டர் எடுத்து வந்து கூட எல்லா மோட்டரும் ஒரே இல்ல 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 சூப்பர் பைக் வேற வேற கேர் வேறயா கேர் வேற ஓடே மோட்டர் ஒரு மோட்டர் வேற யமஹால நீ வேற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாம் பேசிக் சிம்பிளா பேசிக் எல்லாமே ஆயில் இருக்கும், ஆயில் ஃபில்டர் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா பார்ட்ஸ் கல்ட்ற இடம் வேற. ஒரு இது கல்ட்றதுக்கு 9 இத மாத்த சொன்னா அதுதான் ஓகேவா. நான் அவன் கடையில போல எனக்கு தெரிஞ்ச அண்ணன் பேசிட்டு அந்த அண்ணன் ஒரு கடைக்கு போக சொன்னாரு. அவன் என்ன தெரியுமா சிம்பிளா கேட்டான், மோட்டர் ப்ராப்ளம் உன் கிளட்ச் ப்ராப்ளம்னா கிளட்ச் வந்து லொங்காரா இருக்கணும். ஆனா உன் கிளட்ச் கத்தாடா இருக்கு. அப்ப வந்து நீ கிளட்ச் பைக்கி லொங்காரா தானே ஏன் கத்தாடா இருக்கு. அவன் கேட்டுட்டோன்னு எப்படி இருக்கு கேவலமா இருக்கு. அசிங்கமா கேக்குது. உனக்கு புரியலையா? மோட்டர் அப்படியே போட்டு வச்சிருந்தா அப்புறம் காசாதான் அவன் திருத்து பிடிச்சு. அவனுக்கு புரியல. அதுதான் மோட்டர் ஓட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டா புரியும்டா. அவனே மோட்டர் ஓட்ட மாட்டான். அவன்கிட்ட கேட்டா என்னன்னு புரியும். கிளட்ச் கேபிள் வந்து கன்சிடர் அவனுக்கு சர்வீஸ் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணல. கிளட்ச கத்தாட ஆக்கி வச்சிருக்கானுங்க. வேணுமணிக்கு பண்ணனால என்னன்னு. ஆனா இது முடிஞ்சிருச்சா நான் என்ன கடைக்கு பண்ணா அவன் கேட்ட கேள்வி ஓகேயா. அவன் அழகா செஞ்சுட்டான். அவன் மோட்டர் ரொம்ப நல்லா இருக்கு கிளம்பிடு வீட்டுக்கு அப்படின்னு. ஓகேவா மோட்டர் எடுத்து கிளம்பிட்டேன். இப்பதான் ஒரு மாசத்துக்கு பின்னாடி என்னோட கூட்டாளி கேடிஎம் வச்சிருந்தாங்க. தமிழங்க தான் அவங்களும் போயிட்டு கேடிஎம் கொடுத்துட்டு கிளட்ச் பேட் போச்சு மாத்துங்க. அது எவ்வளவு 700 வெள்ளி. ஏன்டி அதே 700 வெள்ளி தான். சோ அவர் வர்ற எல்லா ஆளுகிட்டையும் ஒரே பெட்டு தான். அவங்க கிளட்ச் பேட் போச்சு கிளட்ச் மாத்துங்க, கிளட்ச் பேட் போச்சு கிளட்ச் கேபிள் மாத்துங்க. சோ கன்சிடர் ஒன்று புரியுதா பேட்டர்ன். இன்னொன்னு ஏன் இப்படி பண்றாங்கன்னா ஏன்னா கேடிஎம் வர வந்து கேடிஎம் ஸ்பெஷலிஸ்ட் குறவு. மலேசியா வந்து கேடிஎம் ஸ்பெஷலிஸ்ட் குறவு. சோ அதனால அவனுக்கு என்ன கதைனா அட்வான்டேஜ்ல டேக் அட்வான்டேஜ். ஆனா உண்மை கதை படி கேடிஎம் சொன்னாங்க தான் நீ ஆயில் ஃபில்டர் சொன்னா மாத்தமுடியா மாத்து. இல்லன்னா நீ உண்மையாலே நீ பாரு அவனுக்கு சொல்ற 2 வருஷம் வாரண்டி இருக்குன்னு. நீ யமஹா எடுத்துட்டோன்னே நீ இப்படிதான் வயசுக்கு வெளியே வரோம் ஃபுல்லா மாடிஃபை பண்ணி மாத்திடுவ தானே. சோ அதே மாதிரி தான் கேடிஎம் வெளியே வருது. நீ அந்த 2 வருஷம் வாரண்டி தேவையே இல்லையா. நீ எடுக்கிற பிரைஸ் அவ்வளவு ஹாய் இல்லையா. நீ என்ன ஹாலி டேவிட்சன் இல்லைன்னா டுகாட்டி எடுக்கிறியா.
சோ அப்ப அதுக்கு தேவையில்லை இந்த வாரண்டி. சோ நீ ஈஸியா எடுத்துட்டு நார்மல் ஸ்பெஷலிஸ்ட் கடை தேடி போனோம்ல, அவனே போட்டிருப்பான் KTM ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு. இது ஏன்னா நிறைய தமிழவங்க நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இப்ப KTM மேல மீனட் ஆகி நிறைய தமிழவங்க வந்து KTM பைக்கிறாங்க. சொன்ன வரை கிளச் பிளேட் மாத்த போறீங்களா சொல்றேன். ஏன்னா வந்து ரிஃபர் பண்ணீங்க ஒரு வாட்டி ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆள்கிட்ட வந்து கடையில போய் கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எல்லாத்தையும் சொல்றேன். இது ஆக்சுவலி மோட்டருக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் இருக்கு. இப்ப ஒரு ஐபோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சும்மா எடுத்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து திருவ முடியாது, மேல ஒரு ஸ்டிக்கர் வச்சிருப்பான். பேசாதீங்கடா அத பத்தி. இல்ல ஆனா தெரியுமா இல்ல எல்லாம் ஐபோன் பைக்கிறானுங்க, நான் ஒரு ஆண்ட்ராய்டு கை. என்னன்னா என் போன் கொஞ்ச நாள் எந்த பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு அது பிரச்சனை ஆகல, போட்டு அடிட்டு அடிச்சு உடஞ்சி தெரிச்சு சொல்லிட்டு நான் போனை மாத்தினேன். ஐபோன் மாத்தினலா அந்த உண்மை எனக்கு தெரியல, இது எல்லாத்துக்கும் நடக்குதா இல்ல எனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குதா. இந்த ஐபோன் கால் லாக்னு போறேங்க. ஐபோன் கால் லாக் தட்டினா ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு அப்புறம் தான் கால் லாக்கே வெளியாகுது. அது வரைக்கும் அந்த கால் லாக் லோடிங்லயே இருக்கு. எனக்கே தெரியல இது ப்ராப்ளமா என்னன்னு, எனக்கு தெரியல சத்தியமா. வாங்கும்போதே போன் கிட்ட நீ வந்து எனக்கு பிடிக்கல, நான் சாம்சங் மாறிடுவேன் அப்படிலாம் பேசினா போன் எப்படி டேய் என் வாழ்க்கையில ஐபோன் லேக் ஆகி அப்பதான்டா பார்த்தேன். நான் பார்த்தேன் கடைசிக்கு ஐபோன் எக்ஸ் வரைக்கும் பார்த்தேன். போனுக்குள்ள ஒருத்தன் பேசுவான் தெரியுமா, சிரி, அவனுக்கு எல்லாமே புரியும். சோ நீ என்ன பேசினாலும் அதுக்கும் கடுப்பாகும். சோ நீ என்ன சொல்லிருப்ப, நீ இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நான் வேற போனுக்கு போயிருவேன் சொன்னா அது ஏன்டா கடுப்பாகுது. அது எல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருக்கணும். காடியில ஏஐ இல்ல, காடியில சிஸ்டமே இல்ல. அது காடி பழைய காடியில போறோம், நீங்க காடியில எழுதிட்டு இந்த காடி ரொம்ப பிரச்சனை பிடிச்சான்னு சொன்னா இப்படி எடுத்துட்டு போவீங்க, வளர நின்றுருக்கு. நான் காடி மின்னுக்கு போய் மணிக்கு கட்டு சீக்கிரம் தாட்டு எடுத்துட்டு பிச்சாலாம் கட்டிருக்கேன். அப்பதான் எடுக்கும். இதுல என்ன ஒண்ணு தெரியுமா, ஐபோன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு டேப் கிளியர் பண்ணுவீங்களா, அதான்டா கிளியர் பண்ணுவீங்க. இன்னைக்கு இவன் சொல்லிதான்டா அதை நினைக்க எனக்கு அது பேசிக்ல ஐபோன்ல இப்ப வரைக்கும் பேசிக் போயிருங்களா. டேய் ஆண்ட்ராய்டுல அப்படிலாம் இல்லடா, ஒரு தட்டு க்ளோஸ் ஹோல்ட் தட்டினா எல்லாம் சாத்திக்கிட்டு போயிடும். இது வந்து ஒரு சொல்லிதான் ஆகணும். ஆப்பிள் அதான் பிரச்சனை. அதாவது நம்ம இததான் செய்யணும் அப்படின்னு செய்யணும். டேய் வெக்கமா இல்ல பேசாதீங்க குத்தி. என்ன கதைனா ஆப்பிள் முந்தி வந்து நல்ல எப்படின்னா நீ டேப் கிளியர் பண்ணுவீங்க. இப்ப ஒரு ஆப் திறந்தா இன்னொரு ஆப் திறக்கிற, ஆனா கிளியர் பண்ணுவாரு. நீ எப்படி நீ மெனுவலா தான் கிளியர் பண்ணனும். ஆனா சாம்சங் அப்படி இல்ல. கீழ இருக்கு க்ளோஸ் ஹோல்ட் தட்டினா எல்லாமே அடிச்சிரும். எனக்கு புரியல ஐபோன் வந்து ஏன் ஃபேமஸ் ஆனிச்சுன்னா இந்த சிஸ்டம்னால ஒண்ணு, இன்னொன்னு கன்வீனியன்ஸ் சிஸ்டம்னால ஒண்ணு, இன்னொன்னு என்ன காரணம்னா சாண்ட் பாக்ஸ் கான்செப்ட்னால தான் ஐபோன் ஃபேமஸே ஆனிச்சு. ரெண்டாவது ஐபோன் 17 Pro Maxல நான் வைக்கிறது மூணு கேமரா நான் விக்கிறது இல்ல, நான் வச்சிருக்கேன். சோ என்னன்னா 3 கேமரா இருக்கு. இவன்ட கேட்டா பின்னால ஃபிளாஷ் லைட் கீழ ஒரு கருப்பு கலர்ல எரிஞ்சிரா. என்னன்னே தெரியலடா, எதுக்கு வச்சிருக்கானே தெரியலடா. அது எனக்கு அது எப்படி யாருக்கு தெரியுமா? இங்க ஆமா சென்சர், இது வந்து கன்வேயர் ஓடும்போது சென்சர்ல நின்றோம். நல்ல கேள்விடா, எனக்கு தெரியலடா அது எதுக்கு இருக்கு. ஒரு யூஸ்ஃபுல் திங். ஓகே இமோஜி அந்த இதெல்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க? அதான் இருக்கு இது இதுவா இந்த கருப்பிடா? ஆமா சார் இதுதான் சரி. அது எதுக்கு இருக்குன்னு தெரியல, சும்மா இருக்குன்னு நினைச்சு வெக்கம் கேட்டவங்களா இவ்வளவு நேரம் போன் பாய்க்கிறீங்களே. சரி வாங்க விடுங்க, தெரியல சென்சரா இருக்கலாம். பாய்க்கிறீங்க தானே, இப்ப அந்த போன் தானே இப்ப எல்லாமே. சார் சோ நீங்க சொல்லிட்டேன் சார், coming 26 Samsung is launching a Galaxy Unpacked. I think it is 26 இதே பார்த்தா போன் போட்டு அடிச்சு திருவிழாடி ஓடுதுடா. I want a trade in. I don't want. I want just what. மக்களே ஈஸி ஸ்டார், ஈஸி தான், ஈஸியான சரிதா தான். ஆக்சுவலி முந்தியே ஐபோன் ஃபேமஸ் ஆனிச்சுனா சாண்ட் பாக்ஸ் கான்செப்ட். ஆமா தானே, உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி ஐடி கான்செப்ட், ஐடி கால் அது வந்து சாண்ட் பாக்ஸ். ஏன்னா நீங்க வந்து வைரஸ் பரவ முடியாது, சோ உங்க போன் சேஃபா இருக்கும். இன்னொன்னு வந்து வைரஸ், நான் ஐபோன் பைச்ச வரைக்கும் வைரஸ் பரவி வைரஸ் வர கேஷோ வந்து எஃபெக்ட் ஆகி ரொம்ப குறவு. ஆனா நான் சாம்சங் பைச்சி எனக்கு ஒரு சாம்சங்லாம் எடுத்தேன்னா என்னடா இது இவ்ளோ வைரஸ் இவ்ளோ லேக் ஆகும் வைரஸ் வந்துச்சுன்னான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சு. சில நேரத்துல ஓட்டோ பாப்பா சாம்சங் ஹுவாவேல. ஆனா இப்ப இந்த எஃபெக்ட் போனா ஓகே ஒத்துக்கிறேன்.
சில நேரத்துல வந்து நீங்க ஏதாச்சும் அன்வான்ட் லிங்க் அந்த மாதிரி நினைச்சிட்டீங்கன்னா வந்து பாப்பா பார்க்கணும் தெரியுமா? அது வந்து அன்வான்ட் லிங்க் இல்ல, இவங்களே வந்து ஒரு இடத்துல போயிட்டு அந்த அன்வான்ட் லிங்க் வந்து உருவாக்கிக்கிறாங்க. தவறான அந்த செயல்கள், தவறான அந்த வெப்சைட் எல்லாம் போய் பார்க்காதீங்க. நான் ஒண்ணுமே சொல்லப்பா, நான் தெரியாத எனக்கு புரியல. எனக்கு புரியல. ஐபோன் ஏன்னா இதுல இன்னொரு விஷயமா இருக்கு. ஐபோன்ல ஏபிகே எதுவுமே டவுன்லோட் பண்ண முடியாது. ஆமா, APK இன்னும் வந்து இதா இருக்கு. மகிழ்ச்சி ஆகிறாரு. பாசிட்டிவ் பாயிண்ட் கொடுங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நான் இத்தனை வருஷம் ஐபோன் பயிற்சி. ஆனா நான் என்ன கேட்டீங்கன்னா, அடுத்தது நான் மாறினா நான் சாம்சங் தான் மாறுவேன். ஏன்னா எனக்கு சாம்சங் வந்து நிறைய விஷயம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு என்ன காரணம், சாம்சங் சாண்ட் பாக்ஸ் கான்செப்ட் கொண்டு வரானுங்க. அதுதான் அந்த யூஐ. சோ அப்ப வந்து அவங்களோட சாண்ட் பாக்ஸ் கான்செப்ட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா டெவலப்பரா நான் கேட்டா நீ சாம்சங் பைக்கிறது ஈஸி. நான் டெவலப் பண்றது ஆப் டெவலப் பண்றது சத்தியமா ஆப் டெவலப் பண்றதுலாம் இருக்குல்ல, நீ ஐபோன் வாட்ச் வச்சுக்க. ஆப் டெவலப் பண்றப்போ உனக்கு மேக்புக் தான் தேவை. மேக்புக் டு ஐபோன் அந்த இடத்துல நீ டெவலப் பண்ண முடியாது. ஆனா நீ வேற ஏதாச்சும் டெவலப் பண்ண போற, ஆப் டெவலப் பண்ண போற, பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ட்ரை பண்ண வச்சுக்க. சோ அது வந்து ஈஸியா இருக்கும் ஆண்ட்ராய்ட்ல டச் பண்றதுக்கு. ஆனா ஐபோன் அப்படி இல்ல. ஐபோன் மினிமம் அது ஒண்ணு இல்ல. இன்னொன்னு சாம்சங் பீட் பண்ணிட்டாங்க. அத ஆப்ப பத்தி பேசுறதுனா வந்து மிமாங் நாங்க சொன்ன மாதிரி போன லாஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம வந்து அந்த இது கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட பிளக் ஃபேக்டரை பத்தி பேசினோம். இந்த வீடியோல அதுக்கு வந்து பதில் கிடைச்சிச்சு. அந்த மாதிரி சொன்ன அந்த ரிலேட் பண்ணி பதில் கிடைச்சிச்சு. சோ இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல அது கான்டென்ட் இல்ல தெரியுமா, நம்ம பேச போறது ஆப்ப பத்தி கான்டென்ட் இல்ல, பட் அது ரிலேட்டட் பண்ணி என்ன செய்யறீங்க. அடுத்த இதுல வந்து என்னச்சும் ஒரு ரிவார்ட் செக்ஷன் மாதிரி என்னச்சும் கொடுப்போமா? இல்ல ரிவார்ட் செக்ஷன். ஓகே, ரிவார்ட் செக்ஷன். இது கேம் இல்லனா வந்து நான் என்ன பிளான் வச்சிருந்தேன்னா, இப்ப வந்து நம்மளோட லைக் வந்து அரௌண்ட் இப்ப எவ்வளவு லைக் வந்து இருக்கு, எவ்வளவு இப்ப விட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு அரௌண்ட் சொல்ல வேணாம், இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலே ஒரு 25% to 50% இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலே அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிளாக் ஃபேக்டருக்கு வந்து நான் வந்து என் சைட்ல இருந்து என்ன பண்றேன், ரெடி பண்றேன். என்னன்னா நம்ம வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வந்துட்டு ஒரு பிலீஃப் பத்தி பேசிட்டு என்ன நடக்குது, இன்னொன்னு குளோபல் திங்கா குளோபல் திங் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. So subscribe the 20 to 50% ல ஏன்னா அந்த சாப்டரை பத்தி பேசலாம். ஓகே, பேசலாம். ரியலிட்டில ஒரு ரியலா நடந்த இன்சிடென்ட். ஆனா அந்த சாப்டர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவோம். ஆனா அந்த சாப்டர் பண்றப்ப இங்க இருக்க மாட்டோம், கன்ஃபார்மா இங்க இருக்க மாட்டோம். சோ அது மேமாங் நாங்க முத சொன்ன மாதிரி ஒன்னே வெளியே எங்கேயாச்சும் வானத்துல ஸ்டூடியோ தவிர, இந்த ஸ்டூடியோ மூணுல உட்கார்ந்து வாட்டர் சுத்திட்டு இருப்பாங்க பாக்கி. அவரு தான் டெஸ்லா எக்ஸ் ஓனர், அப்படிதான் பேசுவாரு. சோ என்னன்னா நம்ம இந்த இடத்த தவிர நம்ம ஸ்டூடியோ தவிர வேற எங்கேயாச்சும் பார்க்கலாம். அதான் பிளான் அந்த எபிசோடுக்கு. சோ until that, see you on next video. Ciao, bye.